இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தமிழ் மாமணி புலவர் இறைவிடையனார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நற்றமிழ் அறக்கட்டளையுடைய திருக்குறள் தொடர் சொற்பொழிவு 10வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நற்றமிழ் அறக்கட்டளையுடைய தலைவர் மூர்த்தி ஐயா அவர்களையும், முன்னிலை வகிக்கும் புருஷோத்தமன் ஐயா, இளகோவிந்தன் ஐயா, களியமூர்த்தி ஐயா, செந்தமிழ் செல்வி மூர்த்தி, சுந்தரி இளங்கோவன், கருணாநிதி, செல்வமணி ஆகியோரையும், மொழி வாழ்த்து வழங்கிய இளமுருகன் ஐயா அவர்களையும், நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கிய அறிவியலறிஞர் தாமரைக்கோ ஐயா, வாழ்த்துறை வழங்கியிருக்கும் அறிஞர் முனைவர் ராமதாஸ் ஐயா, பேராசிரியர் முனைவர் பட்டம்மாளம்மா, உரைஞர் செஞ்சோர் கதிரவன், பேராசிரியர் அருளியார் ஐயா அவர்களையும், நன்றியுரை வழங்க இருக்கும் மணிமாறன் ஐயா அவர்களையும் மற்றும் நற்றமிழ் உறுப்பினர்கள் அத்துணை பேரையும், இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த இதழுடைய மறுபக்கத்தை திருப்பி பார்த்தபோது அன்பும் அற்பும் என்று எழுதியிருந்தது. அன்பு என்றால் தெரிகிறது, ஆனால் அற்பு என்றால் தெரியவில்லை. அதே போல கடைசியில் உழப்பிலா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதை பொறுமையாக நிதானமாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் படித்தால் எல்லாமே அழகாக விளங்குகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நாம் ஐயாவுடைய இந்த பக்கத்தை படிக்கும்போது பல தெரியாத சொற்கள்லாம் நமக்கு தெளிவாகிறது, புலப்படுகிறது. ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஐயா மூலியமாக எவ்வளவோ வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அருளி ஐயாவிற்காக ஒரு குரல்: அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறும். அதாவது முகமலர்ச்சியோடு இன்சொல் வார்த்தைகளை சொல்லுவது என்பது ஒரு மனமோந்து செய்யும் ஒரு தானத்தை விட சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர். அதுபோல ஐயாவும் இனிய வார்த்தைகள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர் உரைப்பொழிவு ஆற்ற இருக்கின்றார். அந்த உரைப்பொழிவின் தலைப்பு வாய்மையும் மெய்மையும் உண்மையும். அனைவரையும் இறைவிடையனார் அறக்கட்டளை சார்பாக நடத்துகின்ற திருக்குறள் சொற்பொழிவு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். மேலும் செல்வம் செறி செல்வம் அச்செல்வம் செல்வத்துலெல்லாம் தலை, அந்த குரல் யாருக்கு பொருந்தது இல்லையோ எனக்கு பொருந்தும். ஏன்னா அதிக புத்தகங்கள் நான் படிக்கிறதில்லை, மற்றவர்கள் கேட்பதை தெரிந்துதான், அவர்கள் சொல்வதை கேட்டுதான் நான் ஓரளவு இது கேள்வி காணப்பட்டிருக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த குரல் ஒன்று பிடிக்கிறது. மேலும் ஐயா அவருடைய முறையை கேட்டு தெளிவு பெறுவதற்குத்தான் நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். அவருடைய உரையை கேட்போம். மேலும் நற்றமிழ் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற திருமணத்திற்கு ஐயா எழுதிய உரையும் அவர்கள் பரிசீலித்த புத்தகமும் எங்கள் குடும்பத்தாருக்கு மிகுந்த சிறப்பையும் மரியாதையும் கொடுத்தது. அதற்கு ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்து வாழ்த்திய பெருந்தகையில் உங்கள் அனைவருக்கும் நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்வதை விட ஒட்டுமொத்தமாக உங்கள் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக இந்த திருக்குறள் தொடர் சொற்பொழிவு கூட்டத்திற்கு தங்களுடைய வாழ்த்தை எப்பொழுதும் போல் வழக்கமாக அழுகின்ற நம்முடைய மேனாள் இயக்குனர் ராமதாஸ் அவர்கள், அறிஞர் முனைவர் ராமதாஸ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை செஞ்சோர் கதிரவன், பேராசிரியர் அருளியார் அவர்களே, சான்றோர்களே, வணக்கம். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உரைக்கு கொடுக்கும் தலைப்பு புதுமையாக தோன்றுகிறது நமக்கெல்லாம். வழக்கம் போல் இந்த முறையும் தலைப்பு மேலோட்டமாக பார்க்க
பார்க்கும் பொழுது மூன்றும் ஏறத்தாழ ஒரே பொருள் தானே என்று நினைக்க தோன்றியது. ஆனால் சற்று ஆழமாக பார்த்தோமே ஆனால் வாய்மைக்கு வள்ளுவர் பொருள் கூறி சென்றிருக்கிறார். யாதொன்றும் தீமையிலா சொல்லல், இதுதான் வாய்மை. இது நமக்கு தெரியும். இந்த மெய்மை, உண்மைன்றதும் மெய்ன்றதும் ஒன்று தானே அப்படின்லாம் நமக்கு தோன்றுகிறது. ஐயா அவர்கள் தான் நம்முடைய ஐயங்களை எல்லாம் போக்க வேண்டும். அவருடைய தலைப்பு எப்படி புதுமையாக இருக்கிறதோ அதே வகையில் ஒவ்வொரு முறை அவர் பேசுவதும் நமக்கு புதுமையாக படுகிறது. உங்களைப் போல் நானும் இன்றைய தலைப்பில் ஐயா அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கேட்க மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன். ஒரு நல்ல பொருட்செலவிலே இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது. அதற்கு காரணமான செழியன் அவர்களுடைய பங்கினை நாம் நினைவு கூற வேண்டும். அவருக்கு உறுதுணையாக நம்முடைய தாமரைக்கோ அவர்கள் இருக்கிறார்கள். அருளி ஐயா, செழியன், தாமரைக்கோ, இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்களே அம்மாதிரி இந்த 3 பேருடைய பணி சிறப்பதற்கும் நாம் உதவிட வேண்டும் என்ற என்ன பொருளில் என்றால் கூட்டமாக வந்திருந்து ஐயா அவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். அவர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்வாக பேராசிரியர் பட்டம்மாள் நிகழ்த்த வேண்டியிருந்தது. அவர்கள் வந்து கொண்டிருக்கார்கள் நினைக்கிறேன். எனவே வழமையாக தொடங்குகின்ற நிகழ்ச்சி மிக வலிவுடன் பொலிவுடன் தொடங்க இருக்கிறது. நாம் அனைவரும் மிக எதிர்பார்க்கின்ற அந்த செய்திகளெல்லாம், அதிக செய்திகளெல்லாம் கேட்கின்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். எனவே செஞ்சூர் கதிரவன் பேராசிரியர் அருளியார் அவர்கள் தங்களுடைய புதிய கருத்துக்களை இங்கே உரையாற்றுவார் என்று வேண்டிக் கொள்கிறோம். வணக்கத்துக்குரிய எங்கள் மூர்த்தியே அவர்களே, எப்பொழுதும் ஒரு உந்து ஆற்றலாக எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற பெருமைக்குரிய முனைவர் எங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களே, அறிவுள்ளங்களே, நிறைய பேர் கூடினால் இது சரி வராது என்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மை என்ன என்றால், உலகம் முழுமைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மறுநாள் மாலையில் இது தொடங்கும். நான் மிக சோர்வாக ஒரு தடவை இவ்வளோ முயற்சிகள் செய்து கொண்டு எல்லாரும் மருகுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், என்ன பயன் இப்படி ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது பற்றி கவலைப்பட்டு என்னிடமிருந்து அன்றைய கைபேசியிலே ஒரு பார்வை பார்த்தேன். யாராவது பார்க்கிறார்களா என்று. 4வது நாள் அது 1,76,000 பேர் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு மிக வியப்பாக இருக்குது. இங்கே வந்து கூட்டம் இல்லை, அது அந்த வருத்தம்லாம் இல்லை. தமிழர்களை பற்றி எனக்கு மிக ஆழமாக பெருஞ்சித்திரனார் 30 ஆண்டுகளுக்கு முந்தி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இதில் எப்படி நாம் இயங்க வேண்டும் என்கிறதுக்கெல்லாம் ஒரு உந்து ஆற்றலாக அவரிருந்து பல செய்திகளை சொல்லி எனக்கு தெரியும். இந்த தமிழன் எம்மியும் உருப்பட மாட்டான் என்பது. தனக்கு உதவான், தமிழுக்கு உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் தெளிவான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம், அவன் ஏற்றத்தில் நறுநீர் வார்த்திடலாம் என்கிற அந்த படிப்பெல்லாம் எனக்கு உண்டு.
எனவே ஒரு புனைவாகவோ போலியாகவோ ஒரு நம்மை எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்றோ இது பெரிய அறிவு செய்தி என்று இயக்க வேண்டும் என்றோ ஒரு மனக்கருத்து எனக்கு இல்லை. இது சொல்லப்பெறுவது என்பது எதிர்காலத்தில் இந்த மண்ணில் பிறக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய மலர்ச்சியை இது உருவாக்கும் என்கிற முழு நம்பிக்கையோடு உண்மையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் உயர்ந்த சூழலில் தான் இருக்கிறது. உயர்ந்த மனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. மிகப்பெரிய கல்வி அதிகாரியாக இருந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாம் இதனுடைய தேவையை உணர்ந்து இதற்கு ஒத்துழைப்பு தருவதும் அரவணைப்பு தருவதும் இது வர வேண்டும் என்று விரும்புவதும் நிறைய பேர் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று ஒன்று உரையாடுவதும் பெரிய ஒரு உந்தாற்றலாக எனக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த தலைப்பு எடுத்தது என்கிறது வேண்டுமென்றே இந்த மொழியை ஒரு ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகள் இந்த நம்முடைய முன்னோர்கள் இதை உருவாக்கி ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அது விளைவாக ஆகிறதுக்கு முன்னால் ஆரியம் வந்து உள்ளே நுழைந்ததும் அது அப்படியே 2000 ஆண்டுகளாக இந்த ஸ்டாக்னட் என்று சொல்வார்கள், அப்படியே தங்கி போய்விட்டது. அது எந்த வகையான வளர்ச்சியும் இல்லாது போய்விட்டது. யாருக்கும் இப்பொழுது அடிப்படையிலே அது பற்றிய கவலையும் இல்லை, தொடர்பாக இருக்கிற ஏக்கமும் இல்லை, அறிவும் இல்லை, மானமும் இல்லை. மானம் இல்லை என்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது. ஒன்று மானம் என்கிறது மதிப்பு, இன்னொரு பொருள் அதற்கு மானம் என்கிறதுக்கு இரண்டும் வேறு வேறு மூலங்களிலிருந்து உருவாகின்றன. குற்றம் என்று பொருள். குற்றப்பட்டு போயிருக்கிறது இந்த இனம் என்கிறதை கொதித்துத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி திருவள்ளுவர் ஒரு உயர்ந்த பழைய குமுகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் அரும்பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறார். அதில் இவர்கள் என்னென்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த இனம் எப்படியெல்லாம் அவற்றை உருவாக்க வேண்டும், ஒரு அறஞ்சான்ற ஒரு பெரிய தமிழ் உலகத்தை உருவாக்குவதற்கு அவர் செய்திருக்கிற கட்டுமானம் தான் இப்பொழுது வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நூற்றுக்கணக்கான மொழிபெயர்ப்புகள், பல்லாயிரக்கணக்கான ஆய்வுகள். நான் ஒரு பிள்ளையை, ஒரு கீதான்னு ஒரு அம்மா இப்பொழுது ஆய்வுக்காக திருக்குறளை ஆய்கிறதுக்காக கேட்ட பொழுது, இதுவரை திருக்குறள் தொடர்பாக எத்தனை ஆய்வேடுகள் வந்திருக்கின்றன PhD முனைவர் பட்டத்துக்கு என்று கேட்டேன். முந்தா நாள் இரவு அவர்கள் 100க்கும் மேற்பட்ட பட்டியலை படிக்க தொடங்கினார்கள். திருக்குறள் பற்றியே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள். பல்லாயிரக்கணக்கான வணக்கம்மா பல்லாயிரக்கணக்கான ஆய்வேடுகள் உலகம் முழுமைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் நடுவர் அரசு திரும்பி பார்க்கிறது. அதில் ஒரு பயனும் இல்லை. அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய எந்த முன்னேற்றத்தையும் விரும்பாதவர்கள். தமிழை அழிக்க வேண்டும் என்கிறதுக்கான ஒரு பெருங்கூட்டம் தான் இந்த நாட்டையே ஆளுகிறது. நாம் யார் என்கிறது அவர்கள் தெரிந்துதான், ஆரியத்துக்கு ஆழமாக தெரிந்துதான் மிகவும் திட்டமிட்டு எல்லாவற்றையும் காய் நகர்த்துகிறார்கள். இதில் பல உண்மைகளை சொல்கிறார், பல அடிப்படையான செய்திகளை இந்த வாய்மை பற்றியும் உண்மை பற்றியும் மெய்மை பற்றியும் அவர் சொல்லுகிறார். அது என்ன என்று நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு முயற்சியோடு வந்திருக்கிறேன். கொஞ்சம் இது அத்தனையும் இதை கேட்பது என்பதற்கே ஒரு பெரிய பொறுமை வேண்டும். நான் கூட ஒரு ஆய்வாளன், தமிழியல் தொடர்பாக ஆய்வாளனுக்கு இருக்கிற பண்பு நலன்கள் என்ன என்றால், அவன் ஒரு எருமை போல் இயங்க வேண்டும். எருமை போல்னா அவ்வளவு பொறுமையாக இயங்க வேண்டும். ஒரு நகைச்சுவை இதில் கூட, என்ன நடுத்தெருவிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவன் கேட்கிறான். அவனையும் விடை சொல்கிறான், எருமைப்பாலில் தேநீர் குடிக்கிறது காரணமாக இருக்குமோ? எனவே எல்லாருடைய இயக்கமும் மந்தமாக இருக்கிறது. அறிவு நிலைகளில் மிக மோசம், அருவருப்பாக இருக்கிறது. இதில் இந்த தலைப்பின் கீழே அவர் சொல்கிற நுட்பமான பல செய்திகளை பற்றி உங்களுக்கு முன்னால் நான் வைக்க இருக்கிறேன். இது உலகத்துக்கு தந்த கொடை பற்றியும் நீங்கள் கருதியாக வேண்டும். இதில் உட்கார்ந்து கொண்டு கேட்பது என்கிறதே ஒரு என்னாலான நன்றிக்குரிய செய்திகள். அது நான் மிகவும் உங்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்வது, இதில் எந்த வகையான புனைவுகள் தொடர்பாக இருக்கிற பூசணைகள், வேறு வகையான ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல்
நடுநிலையான போக்கோடு இந்த செய்திகள் உள்ளே போய்கொண்டிருக்கும். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்மை, மெய்மை, உண்மை ஆகியனை பற்றி பேசுவதற்கு முன்பு பொய் பேசுதல் தேவையாக உள்ளது. பொய் பேசுதல் என்பது இங்கு பொய்யாக பேசுதல் இல்லை, பொய்யாக பேசுதல் என்கிறது இல்லை. ஆங்கிலத்தில் டு லை என்று சொல்வார்கள், அட்டர் ஃபால்ஸ்ஹுட் என்று சொல்வார்கள். இந்த பொய் பேசுதல் இல்லை. பொய் பேசாதே என்பதனை பொய்யற்க என்று திருவள்ளுவர் சொல்வார். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பொய்யற்க என்று சொல்வார், பயன்படுத்துவார். தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். நான் இந்த திருக்குறளையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதற்கு எதற்கென்ற அந்த பகுதியெல்லாம் படித்திருப்போம், ஆனால் அதற்கு ஆழமாக உள்ளிறங்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு முயற்சி செய்கிறேன். தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பொய் பேசாதே என்பதனை வள்ளுவர் வாய்மை அதிகாரத்தில் தான் சொன்னார். அதற்கென்று தனியே அதிகாரம் போடவில்லை. வாய்மையில் தான் இதனுடைய நுட்பங்களை எல்லாம், பொய்யினுடைய தீங்குகளை எல்லாம், அதனுடைய கொடுமைகளை எல்லாம் அவர் அதில் பேசுகிறார். நாம் வாழுகின்ற காலம் கலியுகம் என்று சொன்னான் பார்ப்பான். கலி என்பது அரவம், அரவம் என்ற ஒலி. பாம்பை கூட அரவம் என்கிறது, அரவு என்று சொல்லப்படுவது. அந்த நல்ல பாம்பு மட்டும் ஒலி போடும். அதை அந்த பேழையை திறந்தவுடன் அது மூச்சு விடுகிற ஒளி இருக்கிறதே, அதற்காகத்தான் அதுக்கு அரவம்னே பேர். நாம நல்லரா என்று குறுந்தொகையிலே சொல்லப்படும். நல்லரா என்பது நல்ல பாம்பு, நன்மை தரக்கூடிய பாம்பு இல்லை. பாம்புன்னா முழு இலக்கணத்தோடு இருக்கிற பாம்பு அந்த நல்ல அரா. அரவம் என்கிறது ஒளி. கம்பளை சும்மை கலியே அழுங்கள் என்று நான்கும் அறவப்பொருள என்று தொல்காப்பியன் சொல்கிறான். உரியியல் தொல்காப்பியத்திலே அரவம் என்கிறது. அரவம், கம்பளை, சும்மை, கலி என்பது. கலி என்கிறது ஆரவாரம். இது ஆரவாரமான காலம் என்கிறதை எண்ணிக்கொண்டுதான் பார்ப்பான் இங்கு பல செய்திகளை தெரிந்து கொண்டு கலி என்ற ஆரவாரம். நிறைய பொய்யும் புனைவும் இருக்கிற பகுதி இது. கலியுகம் என்பதை அவன் கலியுகம் என்று சொன்னது. நீங்கள் அந்த பொருளை பார்க்க வேண்டும் என்றால் இது யுகம், ஊழி. இந்த ஊழி ரொம்ப ஆரவாரமான ஊழி என்கிறதுக்காக கலியுகம் என்று சொன்னார்கள். இதற்கு முன்னால் கிருதயுகம், திரேதயுகம் என்று நான்கு யுகங்களை பற்றி பார்ப்பான் தன் புராணங்களிலே புள்ளி வைத்தான். இந்த கலியுகத்தை நச்சினார்க்கினியன் உரை எழுதுகிற பொழுது கலியூழி என்று எழுதுகிறான். நம்மையெல்லாம் கவருவதற்கு பார்ப்பான், பல வகையான வேடங்கள் எடுப்பான். அதில் நம்மவன் போலவே இயங்குவான், நம்மிலும் மேலாக இயங்குவான். சரி, இந்த கலியுகத்தை கலியூழின்னு அவன் சொன்னதுக்கு பிறகு இந்த தொடர்பாக கலியுகம் என்பதை பொய்யுகம் என்கிற ஒரு சொல் அகராதியில் போட்டிருக்கிறார். அகராதியை தொகுக்கிறது என்கிறதுக்கான அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு 10 அகராதியை செய்து கொண்டால் என்னென்ன கோணங்களில் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து தமிழ்நாட்டை கெடுக்கிற ஒரு பெரிய கூட்டம் இந்த லிஃப்கோ என்கிற போல் இருக்கிற அந்த நிறுவனங்களிலே இது வேண்டுமென்றே செய்கிறார்கள். இதில் ஒன்று சொன்ன, இது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூல். இது 7வது தொகுதி, தமிழ் அகராதியிலே 7வது அகதி. உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும். கே என்கிறதுலேருந்து எந்த சொல்ல இதில் முடிகிறதுன்னா மொம்மான்னு போட்டிருக்கான். மொம்மான்னு ஒரு சொல் என்ன தெரியுமா? உங்கள் அம்மா என்கிறது மொம்மா என்று கொச்சையாக இழிவாக பேசுகிற சொல். இப்படி மொம்மான்னு போடலாமான்னு கூட ஒரு முண்டங்களுக்கு, அகராதிகள் முண்டங்களுக்கு தெரிவதில்லை. அதாவது எதுக்கு சொல்றேன், இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் வெளியிடுகிற நூல். மொம்மான்னு சொல்லை பற்றி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். சரி, இது கிடக்கட்டும். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த கலியுழிக்கு பொய்யுகம் என்று போட்டிருக்கிறார். இந்த பொய்யுகம் என்று போட்டவன் வையாபுரி பிள்ளை. அது தொடர்பாக இருக்கிற கூட்டம்.
இந்த பொய்யுகம் என்கிறது 4ஆம் பொய்யுகம் என்று திருவிளையாடல் புராணத்திலே வருகிற ஒரு ஒரு ரசவாத படலம் என்கிற பகுதியில் வருகிற 30ஆம் பாட்டிலே வருகிற கலியுகம் என்கிறது பொய்யுகம். என்னன்னா பொய் சொல்லுகிற யுகம், பொய்யாக இயங்குகிற உலகம் இது. இந்த யுகம், இந்த ஊழி என்கிறதுக்காக இது பொய்யுகம் என்று சொன்னார்கள். சரி, திருவள்ளுவர் மாலையிலே ஒரு வரி வரும். திருவள்ளுவர் மாலை என்பது கொடியவர்களெல்லாம், இந்த மண்ணுக்கு எதிரானவர்களெல்லாம் கூடிக்கொண்டு ஏறத்தாழ ஒரு 55 பாடல்களை அதில் எழுதியிருக்கிறார்கள். கொடுமை என்னென்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி திருவள்ளுவரை பற்றி ஒரு மாயையை ஒரு உள்குத்தலாக உள்குசும்பாக, தஞ்சாவூர் பக்கத்திலே குசும்பு என்று சொல்வார்கள், என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் திருவள்ளுவர் மாலை என்கிற பகுதியிலே அவருடைய பேரெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத பெயர்களெல்லாம் விட்டுருக்கிறாங்க. சரி, இது கிடக்கட்டும். அதில் ஒரு பாட்டு திருவள்ளுவர் மாலையில், இதெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு நேரம் இல்லை. திருவள்ளுவர் மாலையில் வெள்ளி வீதியார் என்கிற, வெள்ளி வீதியார் யாருன்னு அதற்கென்று ஒரு கருத்தரங்கிலே ஒரு 1.5-2 மணி நேரம் நான் உரையாற்றினேன். வெள்ளி வீதியார் யார்? அவர் ஒரு பெண்பால் புலவர் என்று எல்லாரும் கருதுகிறார்கள். எனவே ஒரு பெண்பால் புலவர் வரிசையிலே அவர் வெள்ளி வீதியார் போட்டிருக்கும். மிகுந்த ஆற்றலுடைய ஒரு பெரும் புலமை சான்ற ஒரு வடிவம் அதை உருவாக்கி இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 30-40 பாடல்கள். அதெல்லாம் பெண்ணியம் அந்த காலத்தில் தொடக்கத்தில் எப்படி எல்லாரும் பெண்களுக்கான விழிப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு எழுதின மிக நுட்பமான, மிக அறிவார்ந்த ஒரு ஞான நூல் அது, அந்த அவருடைய தொகுதி. நான் தான் அந்த வெள்ளி வீதியார் என்கிறது இயற்பெயர் இல்லை என்று ஒரு கட்டுரை படித்தேன் தமிழ் பல்கலைக்கழகத்திலே, வெள்ளி வீதியார் கருத்தரங்கத்திலே. அது அந்த பாடல்களில் ததைதல் என்பது, துதைதல் என்பது செறிதல்னு பொருள். துதை என்கிறது தொதையினாகி ததையினாகும். வெண்மையான பூக்கள் சிதறி கிடக்கிறபடியாக இருக்கிற நிலையை அந்த 10 பாட்டிலே, 10-12 பாக்களிலே ஒரு 9 பாக்களில் அந்த வெள்வி ததை என்று வரும். அந்த சொல்லை வைத்து கொண்டுதான் அவருக்கு வெள்வி ததையார் என்கிறதை நாம் வெள்ளி வீதியார் என்று தப்பாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் அந்த கட்டுரையில் நான் நிறுவி எழுதினேன். இந்த வெள்ளி வீதியார் பெயரில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த ஒரு பெரும் புலவருடைய பெயரில் எப்படி ஒரு பாட்டு எழுதுகிறான்னு என்று எண்ணிப்பாருங்கள். பார்ப்பனியம் எப்படி இயங்கும் என்கிறதுக்கு இந்த அறிவார்ந்த பார்வை நமக்கு வேண்டும். கரு என்கிற சொல் கருமம் என்கிறது வினை. அவன் கருது, அந்த கிருத என்று ஒரு சொல்லை உருவாக்கி கொண்டான். கருமத்திலிருந்து கருவி என்ற செய்யப்படுவதற்காக இருக்கிற பொருள். கருமம் என்பது வினை. இந்த கருமம் என்கிறது, அந்த கருமம் கருவி என்கிற வடிவத்திலிருந்து கிரு என்று, இது கிரேக்க வடிவத்திலிருந்து வந்தது. இந்த அப்பொழுதே எடுக்கப்பட்டது. பார்ப்பான் இங்கு வந்த பிறகு கிரியா, கிரிய, கிருத என்று ஒரு சொற்களை இங்கு மறுபடியும் நம்மிடமே சொன்னான். முதல்ல அவன் வசதியாக என்ன செய்தான், பல்வேறு வகையான இந்திய மொழிகளை எல்லாம் ஒன்றிணைத்து, இப்போ இந்தி என்கிறது 80 மொழிகளுடைய கூட்டு. இது மோடிக்கும் தெரியாது, எந்த கோடிக்கும் தெரியாது. 80 மொழிகளுடைய அந்த கூட்டை ஏன் அதை சூழ்ச்சியாக உருவாக்கினான் என்றால், அதற்கு அடுத்த படிநிலைகளிலே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முதல் சூழ்ச்சி. எனவே தான் எந்த ஒரு சிறு திட்டங்களை எடுத்து கொண்டாலும் கூட அதையெல்லாம் அந்த இந்தியில் அவர் சொல்வதனுடைய காரணமே அடுத்த படிநிலைக்கு ஆரியம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டே போகிறது. கிருத உடனே இங்கே என்ன செய்தான் பார்ப்பான், ஒரு 70-80 மொழிகளை எடுத்துக்கொண்டு எல்லா மொழிகளையும் பிணைத்து 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 இந்த உருது போல, உருது என்கிறது பாசறையை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல் பாரசீக மொழியிலே. இங்கே இங்கே முகலாய படையெடுப்பின் பொழுது அந்த அந்த பாசறையில பேசப்பட்ட கலப்பு மொழி இருக்கிறது, அதுக்கு உருதுன்னு பேர். அந்த உருது போல இந்த ஒரு மொழியை இந்தியை உருவாக்கினார்கள். அதனால திட்டமிட்டு தான் படிப்படியாக கவனம் செலுத்தி கொண்டு தமிழகத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த மொழிக்கு கிருத என்பது செய்யப்பட்டதுன்னு பொருள். பிராகிருத என்ற முந்தி ஒரு மொழியை செய்து கொண்டான் பார்ப்பான்.
அதுக்கு பிராகிருதம் என்று பேர். இந்த கல்வெட்டில் அதில் இதில் ஆய்வு பண்ணுகிறவர்கள் பிராகிருதம் என்கிறது ஏதோ ஒரு மதிப்புக்குரியது போல கருதி கொண்டிருக்கிற ஒரு அறியாமை போக்கு இருக்கிறது. பிராகிருதம் என்பது முந்தி செய்யப்பட்டது. அந்த கட்டுமானத்தை முடித்த பிறகு மறுபடி பார்ப்பான், சும்மா இல்லை. சம்ஸ்கிருத என்று என்ற கலப்பு என்று பொருள், சம்பந்தி என்ற கலப்புக்காக இருக்கிற உறவினன் பொருள், நல்ல உறவினன் பொருள். இந்த என்கிறது சேர்க்கைன்னு பொருள். இந்த சமம் என்கிறது சேர்க்கை, இதுவும் அதுவும் இணையானதுன்னு பொருள். என்கிற அந்த வடிவத்தினர்தான் சம்ஸ்கிருத என்ற நன்றாக செய்யப்பட்டதுன்னு அவன் பொருள் சொன்னான். நன்றாக செய்யப்பட்டது என்கிறது அவனை இன்றைக்கும் ஒத்துக்கொள்கிறான். அது செய்யப்பட்ட மொழி, அது உருவான மொழி இல்லை. ஒரு மொழி என்கிறதுக்கான ஒரு அடிப்படையே அதில் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த செத்த படத்தை தூக்கி கொண்டு எல்லாம் அந்த நாடு முழுமைக்கு இருக்கிற பார்ப்பான்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்ஸ்கிருத என்கிறதை செய்யப்பட்டது என்கிறது எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள் என்கிறதுக்காக இந்த வெள்ளி வீதியார் பேரில் பாப்பான் எழுதுறான். வெள்ளி வீதியார் பாடினார்கள் திருவள்ளுவமாலையிலே, செய்யாமொழிக்கும், அது செய்யப்பட்டதில்லை, செய்யாத மொழி, இயற்கையாகவே தோன்றின மொழி என்று ஒரு கருத்தை வலியுறுத்துகிறோம். செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே, ரெண்டும் ஒன்று. சமஸ்கிருதமும் ஒன்று, அது சொல்லுகிற வேதங்கள் சொல்லப்படுகிற செய்திகளும் ஒன்று, இந்த திருவள்ளுவர் சொல்கிறதும் ஒன்று. செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே. செய்யா அதற்குரியர், செய்யாத அந்த மொழி இருக்குது, இயற்கையாக தோன்றின மொழி, அதற்குரியர் அந்தனரே, பார்ப்பனர்கள் தான் அந்த மொழிக்கு உரியவர்கள். ஆராயின் ஏனை இதற்குரியார் அல்லாதார், இது எல்லாருக்கும் உரியது, பொதுவாக இது ஒரு உலக பொதுமறை என்று வெள்ளி வீதியார் சொன்னது போல, இது எங்களது செய்யா மொழி என்கிறது செய்த மொழி இல்லை, அது ஒரு கலப்பு மொழி இல்லை, அது செய்யாமல் இயற்கையாக தோன்றினது என்கிறது வெள்ளி வீதியார் என்கிற பெயரின் வழியாக யாரோ ஒரு பார்ப்பான் மிக நுட்பமாக உள்ளே நுழைந்து அதை பதிவு செய்திருக்கிறான். ஏராளமான செய்திகளை இதில் பார்க்கலாம். இதில் கோவலனுக்கு மாதை வழியாக பிறந்த மகள், நீங்கள் மறுபடியும் எல்லாவற்றையும் நினைவு கொள்ள வேண்டும். கோவலனுக்கு மாதை வழியாக பிறந்த மகள் மணிமேகலை. மணிமேகலைன்னா கலை என்பது உடை, மேகலை என்ற உடையினுடைய மேலே அதற்கு மேலே மணியை கோத்த ஆரத்தை போட்டுவதனாலே அதுக்கு மணிமேகலைன்னு பொருள். உடையை கூட எப்படி போட வேண்டும், அணிகலன்களை கூட எப்படி அணிய வேண்டும் பெண் என்கிறதுக்கு இலக்கணம் படைத்த நாடு நம்முடைய நாடு. மணிமேகலை என்ற அந்த வயிற்றுக்கு மேலே, உடைக்கு மேலே அந்த அணிகலன் தொங்கும், அதுதான் மணிமேகலை. இந்த மணிமேகலை துறவு என்கிற பெயரில் ஒரு புத்த மத நூல், புத்த கருத்துக்களை தாங்கின நூல். அதை ஒரு வணிகர், தவசம் இருக்கிறவர், தவசம் என்றால் தானியம் இருக்கிற ஒரு வணிகர் சீத்தலை என்கிற ஊரிலிருந்து, அவர் பேர் சாத்தன், அவர் எழுதின அந்த நூல் மணிமேகலை துறவு என்பது. மணிமேகலை என்று சுருக்கமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மணிமேகலை நீங்கள் மாதவி என்றால் நீங்கள் ஏதோ பொதுவாக ஏதோ அதை பற்றி ஒரு இழிவான ஒரு பார்வையை தமிழ் உலகத்திலேயே புலவர்களுக்குள்ளே இருக்கிறது. மாதவி ஒரு கற்புக்கரசி, கண்ணகிக்கு நிகரானவள் அவள். அந்த தூய்மையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல பேர் மாதவி என்று இருக்க அந்த பெயர் வைத்திருக்கிறவர்கள் கொஞ்சம் வெட்கப்படுகிறபடியே அவள் ஒரு தாசி வகுப்பிலே பிறந்தவள் என்கிறபடியே பேசி இழிவு பண்ணுகிற செய்திகளெல்லாம் உண்டு. மாதவி கண்ணகிக்கு இணையானவள். சரி, இதில் அவன் 1800 ஆண்டுகளுக்கு முந்தி சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவரை பற்றி பேசுகிற பொழுது, பெய்யென பெய்யும் பெருமழை என்ற பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். எல்லாரும் அந்த 2000 ஆண்டுகளுக்கு 2056 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றின அவர் எழுதி வைத்த பிறகு இங்கே புலவன் என்றிருந்த எல்லாருமே படித்த நூல் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆனால் சரோஜா தேவி புத்தகம் போல எல்லாருமே மறைவில் படித்தார்கள். அவர் எழுதினவர் யார் என்று தெரியவில்லை, எழுதினதனுடைய பெயர் இல்லை. அந்த பெயர் நாம் திருக்குறள் என்று சொல்லுகிறோம். அவர் எழுதினவர் திருவள்ளுவர், இரண்டுமே ஒன்றும் இல்லை. அவர் புத்தகத்துக்கு பெயரே வைக்கவில்லை.
அதை பார்த்து விட்டு அது குறளுடைய அமைப்பிலே இருக்கிறது என்பதனால இது குறள் என்று சொன்னார்கள். திரு என்கிற ஒரு அடையை போட்டு அதனுடைய புனிதம் அது தொடர்பாக இருக்கிற தூய்த நிலையை பற்றி திரு என்று அடையை போட்டார்கள். வள்ளுவர் என்கிறது அவருடைய பெயர் என்கிறதுக்கு எந்த வகையான சான்றும் இல்லை. ஏனென்றால் 1800 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த நூலை எழுதின அந்த தொடர்பாக மணிமேகலை துறவு எழுதின சீத்தலை சாத்தனாருக்கு யார் எழுதினன்னு தெரியவில்லை. முழு நூலையும் அவர் படித்தவர். அதனால்தான் சொல்கிறார், பெய்யன பெய்யும் பெருமழை என்று பொய்யில் புலவன். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பொய்யில்லாத புலவன். இது அந்த காலத்தில் நிலவிய கருத்து. ஆசிரியார்னா எந்த பொய்யும் சொல்ல தெரியாத ஆள், ஒரு பெரிய பேரறிஞன் என்கிறது. பொய்யல் புலவன். திருக்குறள்னு பேர் தெரியல, பொருளுரை சொல்கிறார். பொருளுரை தேராய். சரி, இந்த திருக்குறள் அதனுடைய பெயர் நூறு பெயரும் இல்லை, அவருடைய ஆள் பெயரும் இல்லை, யார் எழுதினது என்று தெரியவில்லை. அறம் என்ற சொல்லை கொண்டு இந்த நூல் சுட்டப்பட்டிருக்கிறது. அறம் என்கிற பெயரால் அறம் பாடிற்றே ஆயழை கனவ என்று புறநானூற்றிலே வருகிறது. சரி, இது கிடக்கட்டும். இதில் அறம் என்கிறது பற்றி, அறம்னா இது என்று ஒரு 40-50 கருத்துக்களை இவர் சொல்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக உட்கார்ந்து கொண்டு நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும், நாமும் பார்க்க வேண்டும். அறம்னா எது எது சொல்லிட்டு இதில் தலையாயது, இந்த அறங்கள் என்கிறவற்றிலே தலையாயது பொய்யாமை, பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதான் தலையாய அறம் என்று சொல்றார். அறம் என்ற எல்லாரும் குழம்பிக் கொண்டிருந்த காலத்தில் ஒண்ணுமில்லாது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். மனத்துல தூய்மையாக இருக்கிறது மட்டும்தான் அறம். அறம் என்றால் என்னமோ தர்மம் செய்யறது போறது அதெல்லாம் நினைக்க வேண்டாம், மன தூய்மை சொல்றார். இதில் இந்த பொய்யாமையை அவர் தலைமையாக சொல்றதுக்கு அந்த பாட்டினுடைய அமைப்பில் தெரியுது. அவர் என்னவா கருதினார், பொய் சொல்லக்கூடாது என்கிறது. அது அவர் 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 வந்து அந்த பொய் என்கிறதே ஒரு வினை சொல்ல பயன்படுத்துகிறார். பொய்த்தல் என்பது பொய் கூறுதல், பொய்யாமை இன்னும் பொய் கூறாமை, பொய்த்தபின் என்ற பொய் கூறிய பிறகு. பொய் என்பதே ஒரு வினை சொல்லாக கையாளுகிற அழகை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, இதுக்கிடையில் ஒரு செய்திக்கு நான் வர்றேன். ஒரு பயல் கொடியவனை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டாராம், நீ குடிக்கிறது உண்டா? ஓம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்வது. 2 தடவை சொன்னா ஓம் ஊம் என்று 2 தடவை சொன்னா இல்லைன்னு பொருள். நோ என்பது இல்லைன்னு பொருள். நோ நோ அப்படின்னா ஆமான்னு பொருள், ஏஸ்ன்னு பொருள் அந்த 2 நோவுக்கு. அதுபோல ஊ ஊ இன்னும் 2 தடவை சொன்னா ஊஹோ அப்படின்னா இல்லைன்னு பொருள். ஊ சொல்றேன் மாமா, உக்கு சொல்றேன் மாமா. ஊக்கோன்றது 2 தடவை சொல்றது. ஊ சொல்றேன் மாமா, உக்க சொல்றேன் மாமா. ரொம்ப அறிவாளிகள் இதையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். நீ குடிக்கிறது இல்லையா, குடிச்சிருக்கிறியா? நான் பார்த்ததே இல்லை. சரி, ஏதாவது கடன் வாங்கியிருக்க பழக்கம் உண்டா உனக்கு, கடன் வாங்குறதுன்னு? அதெல்லாம் கிடையாது, நான் கேட்டதே கூட இல்லை. எங்கேயாவது திருடி இருக்கிறியா? இந்த பெரியவர் கேட்டார். திருட்டா? அதெல்லாம் நினைக்கவே முடியாது. வேற ஒருத்தவங்களுடைய பொருளை எப்படிங்க நான் தொடுவேன்? ஏதாவது போதை என்கிறது, போதா என்கிறது உருது சொல், இது பாரசீகத்திலிருந்து வந்தது. அது ஒரு மயக்க பொருள். இதில் கஞ்சா ஏதாவது அடிப்பியா? அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. சொல்ல தொடங்கிட்டான். சரி, யாரையாவது ஏமாற்றிருக்கீங்களா? அதெல்லாம் என்னுடைய உயிர் அணுவிலே இல்லைங்க, குருதியில இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சரி, புறஞ்சொல்ற பழக்கம் உண்டா? அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பொம்பளை, இந்த விளைமகளிர்னு சொல்றாங்களே, பொதுவாக இருக்கிற பெண்கள், அவர்கள்லாம் யார்ட்டாவது தொடர்பு உண்டா உனக்கு எப்பொழுதாவது? என்ன அப்படி எப்படி என்ன பார்த்து கேட்குறீங்க? அவனுக்கு கோவம் வருது. அப்புறம் என்னதான் அப்படின்ன பிறகு அவனே சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, கொஞ்சம் பொய் புழுவேன். அப்படின்னா என்ன பொருள்? இத்தனையும் புழுயலான்னு பொருள்.
இது இது இதில் வந்து எல்லாரும் எல்லா நிலைகளும் இதுக்குள்ள அடக்கம். அப்படித்தான் எல்லாருமே இருக்கிறார்கள். வள்ளுவர் பேசுகிறார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை என்ற பொய்யாமை பொய்க்காது, அந்த பொய்யாமை பொய்யாமை பொய் சொல்லாது இரு, அது போதும். வேறு எந்த அறத்தையும் நீ பிடுங்க வேண்டாம்ல, எதையும் கிழிக்க வேண்டாம், எந்த ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம், பொய் சொல்லாத இருங்களா. இந்த அறிவுரை நினைத்து பாருங்கள். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று வாய்மையில் இதை பதிவு செய்கிற அழகை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுல பொய்ன்னு ஒரு சொல் உண்டு. நாம் அதாவது பொய்க்காக நான் வர்றேன். பூனா ஈயன்னா பொய். பொய் என்றால் துளைன்னு பொருள், துளையிடுன்னு பொருள். திருமண அழைப்புதடியில் தமிழிலாவிடில் அதை பொய் பொய் பொய்ன்னு சொன்னான் பாவேந்தன், புதுச்சேரியினுடைய தமிழாசிரியர். தமிழ் திருமண அழைப்பதில் தமிழ் இல்லைன்னா அதை கிழிச்சு தள்ளு, தொலைப்படுத்து, கிழி என்று சொன்னது ஒரு தமிழாசிரியர். பொய் என்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த பொய் என்கிற சொல்லத்தான் பின்னு சொல்றோம், பிக்கிறது. இப்படி உரிக்க வேண்டிய ஒரு பழத்தை கொடுத்தால் அந்த பழத்தை உரிப்பதற்காக அதை பிஏ அப்படின்னா அது என்ன சொல்லிட்டான் கடைசியில், அது பீத்தோளுன்னு சொன்னான். நம்ம ஆள் முண்டங்கள் பீத்தோள் சாப்பிட்ற பொருள் தானே, அது என்னன்னு தெரியாமலே அது பீத்தோள், பீக்கிறதான தோல். உய் தொலை. இது பற்றி ஒரு ஆய்வில் இன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முந்தி நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 நாளை செலவழிக்க வேண்டியிருந்தது. இந்த மழை தொடர்பாக இருக்கிற எண்ணங்கள் வந்த காலம் அது. ஒரு 3 நாள் தேநீராக உள்ளே குடித்து கொண்டே அறையை பூட்டி கொண்டு தேநீர் வரும்போது குடிக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது இல்லை. அதை பார்க்க அந்த காலத்தில் இந்த பொய் என்கிறது துளை என்ற ஒரு கருத்து தெரிந்த பிறகு புயல் என்கிறது என்ன என்று தெரிந்தது. இது மேலிருந்து விழுகிற ஒவ்வொரு துளியும் ஏதோ ஒரு பொத்தல் வழியாகத்தான் இது ஊற்றுகிறது என்று எண்ணி நான் தொடக்க கால 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற தமிழ் மாந்தன் அந்த குரங்கு பொய் என்கிற பொத்தல் வழியாக பொய் புயல் மழை. புயல் என்ற மழையை குறிக்கிற சிறப்பு சொல். வாரி என்னும் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் புயல் என்னும் வருவாய் என்ற மழை என்னது. இந்த புயல் என்கிற சொல் தான் பொய். பொய் பொய் பொழி பொழிதல் என்கிறது துளை வழியாக ஒழுகுதல்னு பொருள். பொய் 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 என்ன பொத்தல். இது எவ்வளவு பெரிய நம்முடைய சிறப்பு மொழின்னா, நீங்கள் ஏதோ சொல்லுகிறீர்கள், ஆனால் உள்ள ஹோல், உள்ள தொலை, உள்ள ஒண்ணு இல்லை என்றதுக்கு பொய் சொன்னானே, எவ்வளவு பெரிய இயற்கை அறிவு என்று எண்ணி பாருங்கள். பொய் உள்ள இருக்குது, உண்மை உண்மைன்னு சொன்னதில் இருக்கிற அழகை எண்ணி பாருங்கள். பொய் பொய் பொசி மயிர் மசுர் உயிர் உசுர்னு சொல்றது போல பொய் பொசி என்ற தட் இஸ் எக்ஸுடேஷன். அது ஊசிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஊசிங், OOZING, ஊசிங் என்ற கசியறது. இந்த பொய் பொசி என்கிற வடிவம் பொசிதல். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆகிய பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இங்கு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு இருக்கிற பாட்டில் பொசிதல் என்கிறது கசிதல், எக்ஸுடேஷன். இது பொய் பொத்தல் வழியாக ஒழுகுறது என்கிறது. இதுக்கெல்லாம் நிறைய முன் கட்டுரைகளை நான் அதை எழுதியிருக்கிறேன். இந்த பொய்க்காக மட்டும் நான் சொல்றேன், உள்ள தொலை ஓல். இந்த பொய்க்கு துளை, பொந்து, மரப்பொந்து, உள்ளீடற்ற போலி செய்தி, இப்படி பல வகையான சொற்களில் இந்த பொய் என்கிற சொல் போகிறது. பொய், பொய்து, பொது, பொதும்பு, பொதும்பர்னு ஒரு சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பொதும்பர், இளமரக்கா என்று எதையோ பொருள் எழுதுகிறார்கள். அகராதியெல்லாம் பார்த்தார். ஒரு பார்க், சென்னை பல்கலைக்கழக அகராதியில் பொதும்பர் என்கிறதுக்கு பார்க் போடுறாங்க, ஒரு பிளஷர் கார்டன் போடுறாங்க.
அது என்னன்னா, இலை தழைகள் எல்லாம் செறிந்திருக்கிறபடியான மரத்தினுடைய அடர்வு இருக்கிறதே அந்த பகுதியை குறிக்கிறதுக்கு பொதும்பர்னு பேர். அதை எப்படின்னா கருத்தினாலே, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற கருத்தினாலே அதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. பொய், பொய்து, பொது, பொதும்பு, பொதும்பர் என்கிறது ஒரு 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 பகுதியை குறிக்கிறது. அது எதுன்னா, அது எப்படி இருக்கும் என்றால், வெயில் நுழைவரியா குயினுழை பொதும்பர் ஒரு வரி. வெயில் உள்ள நுழைஞ்சதே இல்லை, வெயில் நுழைவு அறியாது. அந்த 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 இலை தழைகளுடைய சேர்க்கை மிடையல் உள்ள ஒளி வந்ததே கிடையாது. வெயில் நுழைவு அறியா குயில் நுழைவு பொதும்பர். குயில் உள்ள போயிட்டு மேலே வெளிவரும். நீங்க பாருங்க, உள்ள தொலை இருந்தா தானே வர முடியும். அதற்கு தான் பொதும்பு பொதும்பர்னு பெயர் வைத்தான். இதுக்கு சொல்ல வர்றேன், பொய் தொலை, பொய் பொய் பொய்கு தொலை பொய்கை என்ற ஆழங்காண முடியாத குழியை உடைய நீர்நிலைக்கு பொய்கைன்னு பேர். சரி, இது கிடக்கட்டும். இந்த பொய்கைக்கு பிறகு பொய், பொய்ச்சு, பொச்சு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெண் குறியை குறிக்கிறதுக்கான ஒரு சொல் திராவிட மொழிகள் அத்தனையிலும் கிடக்கிறது. பொச்சு, பொச்சு என்கிறதுக்கு புடண்டம் பெண்குறி என்று போட்டிருக்கான். பொச்சு ஏன்னா குறி துளை என்கிற பொருள் அது போட்டிருக்கான். பொச்சு ஆகு என்ற பொத்தலாகுன்னு பொருள். பொச்சாகு என்கிறது பொச்சா என்று இருக்கிறது. பொச்சா பொச்சா ஆ என்கிறது எதிர்மறையாக இருக்கிற அந்த கருத்தை குறிக்கிறது. பொச்சாவா மை, பொச்சாவாமை. இப்படி ஒரு கடுமையான சொல் மறவாமைன்னு பொருள். மறவாமை ஏன் என்றால், இவன் அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த காதலை உள்ள போகாம வெளியே வந்துடும். அதாவது மறதிக்காக இருக்கிற சிறப்பு சொல்லது. அதன் வழியாக பொச்சாப்பு, பொச்சாந்தார், பொச்சாவாமை இந்த சொற்களை எல்லாம் மறதிக்காக அவர் கையாள். மறக்கக்கூடாது. பொச்சாப்பு கொல்லும் புகழினை, மறதி மட்டும் இருக்கக்கூடாதுரா, நினைவூட்டார். ஒரு கல்வியல்ல நமக்கு சொல்லித் தருகிற திருக்குறள் சொல்லித் தருவது என்ன என்றால், மறக்கக்கூடாது நாம் படிக்கிற படிப்பை, நம்முடைய கருத்தை. மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதுக்காக பவனித்து எழுதுகிறான் அந்த நன்னூலிலே மாணவருடைய இலக்கணத்தை. செவி வாயாக நெஞ்சு கடனாக கேட்டவை விடாதுல தமைத்து, செவியை வாய் போல ஆக்கிக்கணும். உள்ள இருக்கிற இறைப்பையை, அந்த நெஞ்சை அதனுடைய இறைப்பை போல ஆக்கிக்கணும். ஆசிரியர் முன்னால உட்கார்ந்து கொண்டு பாடம் கேட்கிற பொழுது செவி வாயாக நெஞ்சு கடனாக கேட்டவை விடாதுல தமைத்து திரும்ப 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 உள்ளத்தில் அமைத்துக் கொள்ளணும் என்று அந்த நினைவுக்காக. இருவனை இருந்து போ என போதல் என்பனார் குழல். இருனா இருக்கணும், போ அப்படின்னு உடனே போகணும். அப்படி நடக்கணும். அப்படின்னா தான் உனக்கு அறிவு வரும் என்கிறதுக்கு எழுதியிருக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன், அப்படி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுகிற அந்த நிலை கொள்ளாமல் மறதி மட்டும் கூடாது. அந்த மறதி கூடாமல் இருக்கிறதுக்கு அவர் சில வழிகளை சொல்கிறார். இந்த மரபை ஒருவனுக்கு இந்த பொச்சாப்பு இருந்தா, பொச்சாப்பு கொல்லும் புகழினை, அவனுக்கு ஏதாவது புகழ் இருந்தால் அவனுக்கு மறதி தன்மையும் உடன் இருக்குமானால் அந்த புகழ் அவனுக்கு நிலைக்காது. மறக்கக்கூடாது எதையும் என்று சொல்லிட்டு, அறிவினை நீச்ச நிரப்பு கொன்றாங்க. நீங்கள் திருக்குறளை விளங்கிக் கொள்வதற்கு அடிப்படையாக கொஞ்சம் ஆழமாக உள்ள இறங்கணும். நிச்சம்னா என்ன? நிலை, நில்து நிற்று நிலை, நிற்று நிற்றம் நிலை, நிற்றம் நித்தம் நிலை. நித்தம் என்கிறது வைத்துக்கொள் என்கிறத வச்சுக்கொள்றது போல, அத்தன் என்கிறத மலையாளி அச்சன் என்று சொல்வது போல, நிச்சம் என்கிறது நித்தம் என்கிறது நிச்சம் ஆகிறது. நிச்சம் என்கிறது நிலை. நிச்ச நிரப்பு என்றால் நிலையான வறுமை. ஒரு அறிவாளிக்கு நிலையான வறுமை சூழல் இருக்குமானால் அது அவனுடைய அறிவை கொன்று போடும் என்கிறார் திருவள்ளுவர். அதையெல்லாம் அவர் உணர்ந்திருக்கிறார். அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. நிச்சம் என்கிறது நிலையானது, அந்நிச்சம் அனிச்சம் என்றால் நிலையில்லாதது. இப்படி மூக்குள்ள கொண்டு போகிற பொழுதே அது வாடிவிடக்கூடியது என்பதற்காகத்தான் அனிச்சம் என்று பெயர். அதுக்கு நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. இந்த மறதி என்கிறது தான் பொச்சாவாமை என்கிறார்.
இதெல்லாம் அவர் சொல்கிற அந்த அழகு. அதில் பொய், பொய்த்து, பொத்து என்ன பொருள்னா அது கூட ஒரு சொல்ல சேர்த்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பொத்தல்னா என்னன்னு தெரியும். பொத்தல் என்பது துளை. இதெல்லாம் பொய், பொய், பொய்த்து, பொத்து, பொத்தல்னு சொல் உருவாகுது துளை என்கிற பொருள். நூற்றுக்கணக்கான வகை இதில் இருக்கிறத நீங்கள் பிற்காலத்தில் நம்முடைய எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் எங்களுடைய உழைப்பின் வழியாக முழுக்க துலக்கமாக தெரிந்து கொள்கிற ஒரு நிலை வரும். சரி, இது கிடக்கட்டும். அதில் ஒரு பல உண்மைகளை சொல்றார் அவர். அறிவாளிகள், அறிவியலில் ஈடுபடுகிறவர்கள், நுட்பமானவர்கள் தங்களை தாங்களே போட்டு வருத்தி கொள்ள வேண்டும். அறிவு நிலைகளில் சும்மா விளையாட்டா அறிவு நிலைகள்னா அப்படி வராது. ஒரு திறமான அறிவு பெற வேண்டுமென்றால் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஆற்றின் வருந்தா வருத்தம் நீ எடுத்துக்கொண்ட துறையிலே திரும்ப 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 வருந்தி 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 உழைக்கணும். அப்படி நீ வருத்தத்தை மேற்கொள்ளவில்லையானால், அப்படிப்பட்ட உழைப்பை அறிவிலே நீ மேற்கொள்ளவில்லையானால், ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும். பலர் கூட ஒரு பெரிய அறிவாளிங்க நுட்பமானவருங்க அப்படின்னு சொன்னா கூட பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். உரிய அவையிலே இருந்து நீ பொத்துப்படுவாய், பஞ்சர் ஆயிடுவாடா சொல்றாங்க. இதெல்லாம் திருக்குறளை தவிர வேறையும் சொல்ல முடியாது. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்று சொல்றார். நான் எதுக்கு சொல்றேன், அந்த பொத்து என்கிற சொல்லுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் இது நம்ம இன்னொரு செய்திக்கு நான் உள்ள வரேன். மொய்ன்னு ஒரு சொல் உண்டு. மொய், மேல்னு பொருள். மொய் 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 அதற்கு முன் அது வளர்ற பொழுது முயங்கு என்பது தழுவு, கூடு, சரி. முயங்கு என்கிறது முயக்கு என்றாகும். அந்த தழுவல், ஒரு பெண்ணை கூடுவது, ஒரு பெண்ணோடு தழுவல் மேற்கொள்வது, அது முயக்கு. இது சேர்க்கை, கலவி, புணர்ச்சி, கூடு, கூட்டம் என்று அந்த கூட்டத்தை கணவன் மனைவியருக்குள்ள அந்த நெருக்கத்தை சொல்வதற்காக இருக்கிற சொல் போல முயக்கம் என்று ஒரு சொல் கூடுதல் என்கிற பொருள் இருந்தது. இந்த முயக்கம், அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார், பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தடி என்று. ஒரு பிணத்தை தழுவது போல அப்படியெல்லாம் போகிறது. ஏதுன்னு அனாதையாக இருக்கிற பிணத்தை தழுவினது போல பொருளை கொடுத்து விட்டு ஒரு பிள்ளையிடம் போகிறது என்கிறதை அவர் பதிவு செய்கிறார். அது வழக்கத்தில் இருந்ததை ஆபி டியூபா என்கிறவன் இந்து கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்கிற புத்தகத்தில் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது, இந்த வழக்கம் எங்கெங்கெல்லாம் இருந்தது என்கிறதை பதிவு செய்கிறார். இந்து கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ், இந்து வழக்கங்கள். அவர்கள் ஒரு பெண் இறந்து போய்விட்டால், அவர் கண்ணி கழியாத பெண் இறந்து போய்விட்டால், அந்த பெண்ணை இப்படியெல்லாம் ஒரு குடும்ப உறவினை ஈடுபடுத்துவதற்கு ஆளை அமர்த்தி இதையெல்லாம் செய்தார்கள் என்கிறதெல்லாம் இதை திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழி ஏற்று. அனாதையாக இருக்கிற அந்த பிணத்தை தழுவினதுக்கு ஒப்படா அப்படிலாம் தப்பு செய்கிறது என்று பதிவு செய்கிறார். சரி, கிடக்கட்டும். அதாவது பெண்கள் விலைக்காக இருக்கிறவர்கள், ஆண்கள் எல்லாம் உருப்படியான ஆள்கள் இல்லை. அவன் ஏன் நல்லவனாக இருக்கிறான் என்றாலே நான் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மற்றவனுக்கு தெரிஞ்சா இழிவாயிடுமே எல்லாம் பேசாமல் இருக்கிறான். எல்லா திருட்டுத்தனங்களையும் ஆணும் செய்வான், பெண்ணும் செய்வான். அந்த பெண்கள் இப்படி இருக்கிறது, நீங்க அதெல்லாம் திருவள்ளுவருடைய மனத்தை எண்ணி பார்க்கணும். விளைமகள், பொதுமகள், பரத்தை என்கிற சொல்லை அவள் கையாளாமல், வரைவின் மகளிர் திருமணம் இல்லாமல் இருக்கிற பெண்கள்னு தலைப்பு போட்டு 10 எழுதுறாங்க. பொருட்பெண்டில், பொருட்பொருள், பிறன் பொருளால், இப்படி ஏதாவது வேறு வகையான மாற்று சொற்கள்ல அமைதியா நாகரிகமா விலைமகளையே குறிக்கிறபடி திருவள்ளுவர் கையாண்டால் இது இந்த மன்னனுடைய பெரிய சான்ற பண்பாட்டில், நாகரிகத்தில் இது வருகிறது. சரி,
இந்த இந்த முயக்கு பொருட்பெண்டில் பொய்மை முயக்கு, அது உண்மையான தழுவல் இல்லை என்கிறதை அவர் பதிவு செய்கிறார். சரி, மொய் தழுவல், சேர்க்கை, அடர்த்தி, செறிவு, மொய் முசு, மொய் முயு முசு ஒரு குரங்கு. அது கரிய முகத்தை உடையதாக இருக்கும். கருமுக முசுவின் கருப்பு முகத்தோடு இருக்கிறபடியான ஒரு குரங்கு, குரங்கு வகையிலே ஒன்று. அது பல பல பகுதிகளில் தீவுகளில் கிடக்கிறது. தமிழ்நாட்டிலும் சில மலைப்பகுதிகளில் இருக்கின்றது. முசு என்று பேர் அது. சரி, இந்த முசு திரண்ட மயிர் அடர்ந்து செறிந்துள்ள கருமுகத்தினுடைய குரங்கு வகை இது. இந்த கருமுக முசுவின் காணத்தானே இந்த அகலானத்தில் வருகிறது. இந்த குரங்கும் முசுவும் ஊகமும் மந்தி இன்னும் தொல்காப்பியத்தில் பதிவு இருக்குது. முசு நான் எதுக்கு சொல்ல வர்றேன், மொய், அதனுடைய அடர்த்தி, செறிவு, தழுவல், ஒன்றுதல், சேர்க்கை, இதற்காக அந்த முசுன்னு ஒரு குரங்குக்கு உடல் முழுமைக்கும் முடியாக தொங்குகிற, முடி அடர்ந்திருக்கிற ஒன்றுக்கு அந்த குரங்குக்கு முசுன்னு பேர். இது மலையாளத்தில் மொச்ச, கன்னடத்தில் முசு, கொடகு மொழியில் முச்ச, துளு மொழியில் முஜ்ஜி, கோலாமியில் முய்யே, ஹயக் மொழியில் முய்யே, நாய்க்கு மொழியில் முய்யே, அதனுடைய முந்து வடிவம் எல்லாம். பிரெஞ்சில் மோசாக்கோ, அந்த கைண்ட்ஸ் ஆஃப் லெமூர்னு போட்டிருக்கிறான். ஆங்கிலத்தில் மோசாக்கோ பஃபூன், குரங்கு வடிவம் போல இருக்கிற ஒரு கூத்தாடிக்கு, பஃபூனுக்கு அந்த மொசாக்கோ. இந்த முசு என்கிற சொல்லுக்கு முன்னால் நான் எதுக்கு சொன்னேன், மொய் முயல் என்று ஏன் சொன்னேன்னா, அந்த மயிரினுடைய அடர்வு செறிந்துள்ள உயிரிக்கு முசு முயல்னு பேர் வச்சு நாம் மொசல் சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் ஸ்ரீபகிருஷ்ண தமிழில் இடத்துல கருமை மெழுகியது போன்று இனியவல்லா முகத்த முசுவும் குரங்கும் இரிய என்று வருகிறது. அதற்குரிய நாமன் கிடைச்சல் அதெல்லாம் அதனுடைய பெயர்கள்லாம் குறித்து வந்திருக்கிறேன், அது தேவையில்லை உங்களுக்கு. சரி, இதில் மொயிர்னு ஒரு சொல். மொயிர் ஒரு வகையான எறும்பு. இந்த எறும்புக்கு முந்தி இருந்த பெயர் என்ன தெரியுங்களா, எறும்பு. எரிதல் என்பது வெட்டுதல், கடித்தல். மிக கொடுமையாக எறும்பு தன்னை அதனுடைய கத்திரிக்கோள் போல் இருக்கிற உறுப்புகளை வைத்துக்கொண்டு நம்மை கடிக்கிறது என்கிறதை உணர்ந்து கொண்டு இரின்னா பெரியன்னு பொருள், வெட்டுன்னு பொருள். இரும்பு என்கிறது இன்னும் அது மலையாளத்தில் இரும்புன்னு இருக்கு. இரும்பு ஒரு கல்தேயும் மலையாளத்தில் இருக்கு. இரும்பு இதுதான் எறும்புன்னு ஆகி பிறகு எறும்புன்னு ஆனது. அந்த ஊ என்கிறது முடிகிற பொழுது இது ஹார்மோனிக் சீக்வன்ஸ் ஆஃப் வவ்வல்ஸ்ன்னு சொல்வார்கள். அந்த உகரம் போல இந்த இரும்பு என்கிறது எறும்பு எறும்பு ஆனது. சரி, இந்த எறும்பு வகையில் ஒன்று முயிர். இது எதற்கென்ற, இந்த எறும்புக்கு என்ன பழக்கம் என்றால், பலா மரத்தில் இருக்கிற பலாப்பழம் இருந்தால் அடர்த்தியாக இது அடர்ந்திருக்கும். இது முயிர் என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ரெட் ஆண்ட்னு பேர். முயிர் என்கிறது அதை முசுறுன்னு சொல்லுவாங்க. அது பலாமரத்தில் இருக்கும், பாகல் கொடியில் இருக்கும். அது கடிச்சனா தாங்கவே முடியாது. இந்த செவ்வெரும்புன்ற சின்ன எறும்பு அதை விட 100 மடங்கு வலியை உண்டாக்கும். அது அந்த முயிர் என்கிறது தான் முசுறுன்னு ஆனது. முசுறுன்றது தான் பிறகு முசுடுன்னு ஆனது. அவன் சரியான முசுடுன்னா அவனுடைய கடிப்புக்காக தான் அந்த பெயர் வந்தது. அது ஏராளமான கதைகள் இங்கே உள்ளே இருக்கின்றன. சரி, கிடக்கட்டும். இந்த மூடுதல் என்கிற கருத்தில் அதாவது அது மொய் மோய் மோயு மூசுதல் என்பது மேலே படர்ந்து ஒன்றுதல்னு பொருள், கவர்னு பொருள், மூடுதல்னு பொருள். மொய் மோயு மூசு மொய் என்று சொன்னால் மொய்த்தல் என்பது மூடுதல்னு பொருள். சரி, இது கிடக்கட்டும். இதில் ஒரு பெட்டி அல்லது ஒரு பேழை, அதற்கு மேலே இருக்கிற மூடிக்கு மோயின்னு பேர். மூவன்னா இயன்னா மோய். ஒரு பேழையினுடைய மூடி, ஒரு பெட்டியினுடைய மூடி. பொன்பை பேழை மூய் திறந்தன்ன இதில் குறுந்தொகையில் வருகிறது.
மூய் திறந்தன்ன இந்த மூடியை திறந்தார் போல. இது என்ன என்றால் இந்த செயற்கை கருத்து தான் நான் சொல்றது. முயங்கு தழுவுதல் செயற்கைன்னு சொல்றேனே. பொறு என்றால் அது போர் என்றாகும். போர் என்கிறது பொறு ரெண்டு இவனை மோதுகிற அந்த செய்தி தான் போர். பொறுதல், பொருணன், போர் ஆன பிறகு போர்வை எண்ணி பாருங்கள். அந்த செயற்கை கருத்து தான் மூடுதலுக்கான கருத்துக்கு வரும். அடு என்கிற சேர்க்கை, அடை என்கிற சேர்க்கை, அடைத்தல் என்கிறது தான் மூடுதல் என்கிற பொருளுக்கு அது செய்தியாக வரும். இப்படி ஏராளமான செய்திகள் உண்டு. சரி, இது கிடக்கட்டும். மூய், மூடி. இது தெலுங்குல மூயி டு ஷட், கோலாமியில மூயி டு கவர், ஃபார்ஜில மூயி, கடம்ப மொழியில மூயி. நூற்றுக்கணக்கான பதிவுகள் மூயின்னா மூடுறது. இதெல்லாம் நாம் என்னன்னு நம்முடைய அறிவை உலகம் முழுமைக்கு எப்படி தின்கிறது என்கிறதை நான் பார்த்து அழுது கொண்டே இருக்கிறேன். உலகம் முழுமைக்கு ஏதோ ஏங்கி கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் இதுக்கெல்லாம் வித்து போட்டவன், ஈவு போட்டவன் இந்த மண்ணுக்காரன், நம்முடைய முன்னோர்கள். சரி, மூய், மூய். இப்போ நான் மறுபடி வர்றேன். கிரேக்கத்தில் மூய், முய்யோ, எம்யூயோ, முய்யோன்னு ஒரு சொல். டு ஷட், டு க்ளோஸ், அப்படி ஒரு மூலம் இருக்குது அப்படின்னு சொற்களை சொல்றான். முய் ஓப்பியா, முயோப்பியா, மயோப்பியா என்ற கிட்ட பார்வை, அந்த ஷார்ட் சைட்டட்னஸ். முயோப்பியா, அது பிறகு மயோப்பியா. சரி, கிட்ட பார்வை கோளாறு. முய்யோ என்கிறது மொய்ய, டு க்ளோஸ். பி செட் ஆஃப் ஐஸ், கண்ணை மூடுறதுக்கு முய்ய. டு க்ளோஸ். மூசிஸ், க்ளோசிங் த லிப்ஸ், வாயை மூடு அப்படின்றதுக்கு மூசிஸ். மூசிஸ் கண்ணை, வாயை மூடுறது மட்டும் இல்லை, கண்ணை மூடுறது, எல்லாவற்றையும் மூடுறது என்கிற பொருளுக்கு பீயிங் க்ளோஸ் என்கிற பொருளில் முய்ய, முய்ய இந்த வடிவத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். முய்ஸ்திரியன், முஸ்திரியன், முஸ்திரியன், மிஸ்திரியன், மிஸ்டரின்னு சொல்லிட்டு நாம மூடு மந்திரம்னு ஒரு சொல்றோமே, அது மூடு மந்திரம்னு. அதற்குரிய பொருளை மிஸ்டரி. மிஸ்டர் காக், மறைபொருள் அறிஞன். மிஸ்டர் காகி, மறைபொருள் விளக்கம். மிஸ்டிக், ஸ்பிரிச்சுவல் பவர். ஏராளமான பதிவுகள் அந்த கோணத்தில் போய்கொண்டே இருக்குது. சரி, இது கிடக்கட்டும். இப்போ முய்யோ மூடுறது, டு க்ளோஸ். அதுக்கு எல்லாவற்றுக்கும் பேஸ் பெரிய இந்த மொழியியல் அறிஞர்கள் என்கிற ஒரு போர்வையில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மூளை கோளாறுலாம் ஏதாவது இதுதான் பேஸ். அந்த பேஸை குறிக்கிறான். இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? மியோ என்கிறது பேஸ். நீங்கள் சொல்ற கிளைன் என்கிறவன், தொடர்பாக இருக்கிற பல்வேறு எட்டிமாலஜிசன் என்கிற அந்த கூறுகள் எல்லாம் எம்இயு, மியோ என்கிறது க்ளோஸ்னு பொருள். இந்த பொருளில் போகிறது. இதிலிருந்து தான் அந்த சொற்கள்லாம் உருவாகினது சொல்கிறான். மியோ, மீட்டோ, மீட்டோஸ்னு ஒரு சொல்லை கிரேக்கம் கையாளுகிறது, மூடுறது. மீட்டோஸ். இன்னைக்கு அமைதியாக வாயை மூடிட்டு இருக்கிறான் பாருங்க, இந்த ஊமை கூத்து செய்கிற நடிகன், அவனுக்கு மியூட்டுன்னு பேர் ஆங்கிலத்தில். இன்றைக்கு நாம் கணிப்பொறிகளில் தொடர்பாக இருக்கிற கைபேசிகளில் மியூட்டுக்கு என்னங்க தமிழில் இருக்குதுன்னு கேட்குறான். மூடுறதுன்னு பொருள் மியூட்டு. மியூட்டிசம், willful or unconscious refusal to make verbal answers to questions as found in mental disorders. எதை கேட்டாலும் விடை கொடுக்கறதுக்கு மறுக்கிறது இருக்குதே, அந்த நோய்க்கு மியூட்டிசம்னு பேர். ஏனென்றால் இதனுடைய பயன்களை எல்லாம் இந்த மண்ணுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த லெக்சிகான் ஆஃப் மெடிக்கல் டெர்மினாலஜி என்கிற ஒரு பாரிய நூலில் 3 லட்சம் சொற்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு விளக்கியாக வேண்டும். அதற்கெல்லாம் இந்த உழைப்பெல்லாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, முய்ய, முய்யோ மூடு. முயம்மா அப்படின்னு ஒரு சொல் போகுது, மூடுறது. மும்ம, மோ, இதெல்லாம் பாரசீக மொழிகள் இருக்குது. மும்மியா மூடுறது.
மூம் என்கிறது பிணத்துக்கு மேலே பூசுற அந்த பசை இருக்குதே, வாக்ஸ், அந்த வாக்ஸுக்கு மூம்ய போட்டு மூம்ய, மூடப்பட்டது. எம்பாம்டு கார்ஸ், மூடப்பட்ட அணியப்படுத்தப்பட்ட அந்த உடம்பு இருக்குதே, அதுக்கு மூம்ய, மும்ம, மம்ம, மம்மின்னு சொல்கிறோம். மம்மி என்கிறதுக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் மம்மின்னு கூப்பிடுன்னு இப்போ சொல்கிறா நம்முடைய தாய். அப்படின்னா அழுகாமல் இருக்கிற பிணமாக இருக்கிற என்னை நீ மம்மின்னு கூப்பிடுன்னு பொருள். மம்மின்னா அழுகாமல் இருப்பதற்காக அந்த சாந்து பூச பெற்ற, அந்த மெழுகு பூச பெற்ற பிணத்துக்கு தான் மம்மின்னு பேர். இந்த மம்மி என்கிறது என்ன, உண்மையிலே அகராதி எடுத்து நூற்றுக்கணக்கான அகராதிகள் இருக்கின்றன. ஆக்ஸ்போர்டில், கலிஃபோர்னியா, எது தொடர்பாக இருக்கிற சேம்பர்ஸ், பல்வேறு வகையான அகராதிகள் எல்லாவற்றிலும் இந்த மம்மி என்கிறது இந்த பிணத்தை மட்டும்தான் குறிக்கிறது, அதில் அம்மாவை குறிக்கலை. சரி, இது மொய் மூடுறது, மொய் மை. இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக கொஞ்சம் கவனிக்கணும். இந்த மை என்கிறது, வல் என்கிறது வெல்லுனாகும், கட்டின்றது கட்டி கெட்டினாகும், பரு என்கிறது பெருனாகும். இந்த மை என்று வந்தது மொய். துளிர் என்கிறது தொழிற்னாகும், தளிர்னாகும். முயங்கு என்கிறது முயங்குனாகும், மயங்குனாகும். முடங்கு என்கிறது முடங்குனாகி மடங்குனாகும். இந்த உகர உகர அகர திரிப்பு என்று சொல்வேன். இது வந்த பிறகு இந்த எலும்பு, நரம்பு, தசை, குருதி, இதனுடைய கட்டுமானத்தை எல்லாம் மூடி இருக்கிற இந்த மை மெய் என்று ஆகிறது. மெய் என்பது மேல் பொருள். மொய் எனும் செந்தமிழ் சொல்லி நின்று திரிபெய்தி கிரேக்கத்தின் வழி இது வழங்கினது. இது எப்படின்னா, இது எதுக்கு சொல்கிறான், மொய் மூடி இருக்கிற தசைக்காக அவன் பயன்படுத்துகிறான். மொய் மை. சரி, இந்த ரெண்டு வடிவங்கள். இவன் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது தொய் சேர்க்கை. தொய், தெய், தை என்கிறது சேர்க்கை. தைத்தல் என்கிறது ஒன்றோடு ஒன்று இணைத்தல். ஒரு மரப்பலகையை இன்னொரு மரப்பலகையோடு சேர்க்கிறது தைச்சு என்கிறது தான் தச்சு என்றானது. இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் 47 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த ஆய்வை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். சட்டக்கல்லூரியிலே மாணவனாக இருக்கிற பொழுது தகுதி என்கிற நூலில் தச்சு எப்படி வந்தது, இந்த தச்சு என்கிறது சேர்க்கை என்கிற பொருள் அது எப்படியெல்லாம் படிப்படியாக மலர்கிறது என்கிறதை 47 ஆண்டுகளுக்கு முந்தி வந்த நூல் இது. 1979 வந்தது. அதுக்கு முந்தி 2 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதப்பட்ட நூல் இது. சரி, இந்த தச்சு என்கிறத அவன் கிரேக்கம் சொல்லும் பொழுது டெக்ஸோரிகோஸ், டெக்ஸோ பொறுத்து டு ஜாயின் சொல்றான். டெக்ஸோ இழையோடு இழை பெண்ணு என்கிற பொருளுக்கு நெசவுக்கும் அது போகிறது. டெக்ஸு டெக்னிக் pertaining to an art, willfully made, skillfully made on constructed. இதுக்காக டெக்னிக்கல், டெக்னீஷியன், டெக்னிக்கல். டச்சு என்கிறது டெக்னாலஜி. டெக்ஸ்டம் that which is woven, இழைய ஒன்னோடு ஒன்று பின்னனது. டெக்ஸ்டைலிஸ், டெக்ஸ்டஸ், டெக்ஸ்சர், டெக்ஸ்சர், டெக்ஸ்டைல். நீங்கள் எண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். டெக்ஸ்டைல் இது ஒரு இழை என்கிறதுனால டிஷ்யூ என்கிறதுல இழை என்கிற பொருள் டெக்ஸ்ட் புக் என்கிறத என்ன நினைச்சிருக்காங்க அந்த முண்டங்கள். நூல் என்கிறது நாம் இழையை பயன்படுத்துகிறோம் இல்லையா, எனவே அந்த நூலோடு தொடர்புடையது என்று டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிருக்காங்க இழை என்கிற பொருளை கிடக்கு. இதெல்லாம் அந்த 46 ஆண்டுகளுக்கு முந்தைய அதை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். சரி, இதில் தையை தசை பொருந்தினது இந்த எலும்புகளின் மேலே, இந்த கூட்டின் மேலே, இந்த கட்டுமானத்தின் மேலே பொருந்தின ஃப்ளஷ், அந்த கறி இருக்கிறதே அதுக்கு தையை தசைன்னு சொல்கிறான். நமக்கு சாணா வராதரா உங்களுக்கு தமிழர்களுக்கு சகரக்கிழவியும் அதனோரற்றே என்று தொல்காப்பியன் ஒரு பதிவு செய்ய. MIO மயோ என்கிறது என்னன்னா கம்பைனிங் ஃபார்ம் denoting muscle,
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு. மசில் என்கிற சொல்லுக்கு உங்களிடம் இந்த செய்திகளை சொல்லலாம் என்று பார்த்தால் 400 சொற்களுக்கு எழுதணும். அதையெல்லாம் சரி பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சிறு குறிப்போடு நான் வந்திருக்கிறேன். மயோ நீரோல்ஜியா ஸ்டடி ஆஃப் மயாலஜி, ஸ்டடி ஆஃப் மசில்ஸ். மயோநீரோல்ஜியா தசை நார் வலி, மயோபதி தசை நோய், மயோ என்டரிக் சிறுகுடல தசை உரைக்குரிய, மயோ என்டரிக் பிளக்ஸஸ் சிறுகுடல் தசை உரை பின்னல், மயோபிளாஸ்ட் தசை நாரிழை முன்னோடி கலம், மயோகார்டியல் டிசீஸ் காண்க மயோகார்டியோபதி, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் நெஞ்ச தசை இழைய கழிவு தசை, மயோகார்டியோபதி நெஞ்ச தசை நோய், மயோகார்டிட்டிஸ் நெஞ்ச தசை அழற்சி, மயோகார்டியம் நெஞ்ச சுவர் தசை, மயோகோயில் கோயில் என்கிறது என்ன தெரியுங்களா? கோயில மேட்டான்னு இருக்கும், குழின்னு இவன் சொன்னதை அவன் கோயிலியன்னு சொல்றான். கோயிலியம் என்கிறது பிட், கோயில மேட்டா என்கிறது குழி உடலிகள் என்று இவன் மொழிபெயர்த்து நூல்களை வெளியிடுறான். மயோகோயில் தசைக்குழி இழையம், சைட்ஸ் என்கிறது என்னன்னா குயில் குழ்து குட்டு குடு துளை, குடம் என்பது துளை உடையது. அதில் தான் தோண்டு என்கிற பொருள் என்று தோண்டி என்று வந்தது. முதலில் உலகத்தில் குடம் செய்தவன் மட்கலங்களை செய்தவன் இவன், இந்த மண்ணுக்குரியவன் குடம். இந்த குடம் என்கிறது கிரேக்கத்தில் என்னவா இருக்கும்? நானா KUTOS போட்டு குடோஸ் பார்த்தா அது குடோஸுக்கு வெசல்னு போட்டிருக்கிறான். அவனுக்கு ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கர் எங்கன்னு தெரியல. குடம்னா குடோஸ்னா வெசல். குடோஸ் என்கிறது கைட்டோஸ் சைட்டோன்னு ஆளுதுன்றான். 1000 சொற்கள். சைட்டோபிளாசம் உள்ள ஹாலோ அது உள்ள தொலை இருக்கிறது அப்படின்ற பொருள், ஹாலோ என்கிற பொருள். சரி, அது புறம் மேலே, புரமிடோஸ் பைரமிடோஸ் பிரமிட் என்று வருகிறது. இது போன்றது இந்த மயோசைட்ஸ் என்கிறது தசை குடமங்கள். மயோ எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் தசை மின்னியக்க கட்டுப்படுத்தும். சரி, நூற்றுக்கணக்கான சொற்கள் அதில் இருக்கின்றன. மயோஃபைபிரில் தசைக்கல நுண்ணிழை, மயோஃபிலமின் தசைநார் துய், மயோகுளோபின் குருதிக்கோள புறத்தம், மயோசெல் தசையுறை வெளிப்புதுக்கம், மயோகுளோபினோரியா மூத்திரத்துள் தசை நாரிழை குருதி கோழியூர், மயோஜீன் தசை ஈனி ஈனுதல் என்று சொல்லுங்க. ஜீன்னு ஆகுது, ஜெனரேஷன் ஆகுது, ஈன்ற கூட்டம். சரி, அதான் எங்கேருந்து வந்து இங்கே மறுபடியும் பார்ப்பாங்க கொண்டு வந்தான். நாம் ஜனகணமனன்னு பாடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தமிழை தெரிந்தாலே உலக மொழிகள் அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஜனம் என்ற கூட்டம், இந்த மக்கள். கணம் என்ற கூட்டம், ஜனகண. மனன்னா மனம், ஜனகண மன. அதிநாயக என்ற மேல இருக்கிற தலைவனே என்கிற பொருள் ஜனகண மன அதிநாயக. நமக்கு தமிழ், அவன் வங்காளம்னு சொன்னா கூட தமிழ் என்று நமக்கு தெரியும். சரி, இது கிடக்கட்டும். மயோமா தசை புற்று, மயோ மலேசியா மெல்லே என்கிறது என்னன்னா நைஸ்ன்னு போட்டுருக்கோம், மெலிவாகிறது. தசை நலிவை குறிக்கிறது. மயோமலேசியா மயோமெட்ரியா கருப்பை தசை, மயோமெட்ரிட்டிஸ் கருப்பை தசை இழைய அழற்சி, மயோமெட்ரியம் கருப்பை தசை இழையும், மயோநியூரல் தசை நரம்புக்குரிய, மயோநியூரல் ஜங்ஷன் தசை நரம்பு இணைப்பு, மயோபெரிகார்டிஸ் தசை நரை நெஞ்ச தசை உரை அழற்சி சேர்க்கை, மயோஃபேகியா தொலை, புகு தொலை, துளைக்குள் நுழைன்னு பொருள். அப்படி புகவு என்கிறது புகா என்று நின்றது. உள்ள வாயில புகுத்துறதுக்காக இருக்கிற உணவுக்கு புகவுன்னு பேர். நிலவு என்கிறது நிலா என்கிறது போல் புகவு என்கிறது புகான்னதும் நம்ம மறுபடி குழந்தைக்கு புவா சாப்பிடு புகா. இது அங்க போகும்போது பகியா PHAGIA தசையை மட்டும் தென்றதுக்காக இருக்கிற சொல் முயஃபேகியா தசை புகவு, தசை உணவு. மயோபிளாஸ்டி தசையுடைய ஒட்டறுவை, மயோசெப்டா செப்டம் என்பது தடை சுவர்,
மயோசிட்டிஸ் ஒசிஃபிகன்ஸ் என்பு தடை அழற்சி, மயோசார்கோமா தசை இணைப்பு இழைவு புற்று, மயோஸ்கலராசிஸ் தசை திணுக்கூறு, மயோசிட்டிஸ் இயக்கு தசை வீக்க நோய், மயோடெனோசிட்டிஸ் தசை நாள் வீக்க நோய், மயோட்டோம் துமி என்ற வெட்டுதல், துமித்தல் என்பது வெட்டுதல். 100 இடங்கள் இருக்கு தமிழ்ல பயன்பாடு. துமித்தல் என்ற வெட்டுதல், அங்க தொமியா டு கட்டிங். மயோட்டோம் அந்த தசையை வெட்டுறதுக்காக இருக்கிற கருவி இருக்கிறது, அது மயோட்டோம். சரி, மயோட்டோனியா விரைப்பு தசை இழிவு, மயோட்டோமி தொமி என்கிறது அறுவை, தசை அறுவை, மயால்ஜியா தசை வலி, அலகு அல்கு அலக்கன், அலக்கன் என்பது இடுக்கன், துயர் வலி, அல்கைன் ALGEIN அல்கைன், மயல்ஜியா தசை மேல இருக்கிற வலி, தசை வலி, மயோஜெனிட்டா மயோட்டோனியா பிறவி தசை வலிவெண்மை, பிறவியிலேயே இருக்கிறது. 20 ஆண்டுகள் தான் அந்த குழந்தை அப்படி இருக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். அந்த பிறவியிலேயே இந்த தசை வலிவில்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு 20 ஆண்டு இன்னமும் அதுக்கு மருத்துவ முடிவில்லை. சரி, மயஸ்தீனியா கிரேவிஸ் நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்கிறது. சரி, இது குயின்னு ஒரு சின்ன இடத்துக்கு நான் வருகிறேன். கூனா என்ன குய், சிறுமையானது, சின்னது, இளமையானது, இலகலானது என்கிற பொருள். குய், குய, குழ. தொல்காப்பியனுக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த குழ என்கிறது என்ன என்று விளங்கவில்லை. மழவும் குழவும் இளமை பொருளை, சின்னதை குறிக்குது, இளமையை குறிக்குது, சின்னது சிறியது இந்த பொருளை குறிக்குது. மழை என்கிற சொல்லும் குழ என்கிற சொல்லும். சரி, குழ இலகள் என்கிற பொருள், குழு குழ குழகுழ குழகுழ. சரி, குழை என்கிறது இளந்தளிர், இலையும் குழையும். இதெல்லாம் கழக காலத்தில் 2000 ஆண்டுக்கு முந்தி ஏராளமான பதிவுகள். இன்னமும் ஊர்ப்புறங்களில் ஆட்டுக்கு குழை ஒடிச்சு போட்டு வரேன். குழை என்பது அந்த இலகலான இலை இருக்குதே, தளிர் இலை, அதுக்கு குழைன்னு பேர். குழைதல் இலகு பதமாதல், குழைவு இலகள். குழந்து கொழுந்து, குழந்து கொழந்து கொழுந்து, கொழுந்து இலை, இலையும் கொழுந்தும். மறு கொழுந்து, மறுனா ஒன்றும் இல்லை, கரையை உருவாக்குவது, சிவப்பு கரையை உருவாக்குவது மறு கொழுந்து என்கிறது. மறிக்கொழுந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த கரையை, சிவப்பு கரையை உருவாக்குவது என்கிற பொருள். குயு, குயு, குழு, கொழு. கொழு என்பது அந்த இலைகள். கொழுப்பு, கொழுவு, இதெல்லாம் அதற்குரிய சொற்கள். இதெல்லாம் மருத்துவ சொற்கள், இதை விளக்க நேரம் இல்லை. குழ, குழந்து, குழந்தை இளையது, சின்னது, பிறந்தது, குழந்தை. இந்த குழந்தை என்கிற இந்த சொல், இது கம்பன் தான் கையாளுகிறான். 1000 ஆண்டுகளுக்கு முந்தி தான் குழந்தை, அதற்கு முந்தி வேறு பெயர் இருந்தது. சரி, கொழுந்து, கொழுந்துன்னு சொன்னனே, கொழுந்தன் என்ற என்ன பொருள் என்றால் இளையவன் என்று பொருள். கொழுந்தன் என்கிறது இளையவன். அதாவது இளையவன்னா யாருக்கு? கணவனுக்கு இளையவன் யாரோ அவன் கொழுந்தன். அவனை சொல்ற பொழுது அவனுக்கு மூத்தவனாக இருக்கிற அவனையும் கொழுந்தன் என்கிறது அடுத்த படிநிலை. கொழுந்தன் என்கிறதுடைய பெண்பால் கொழுந்தி, கொழுந்தியால் என்கிறது மனைவியனுடைய தங்கைன்னு பொருள், அவளுடைய வரிசை. அதற்கு மேல் இருக்கிற மூத்தவளையும் குறிக்கிறபடி பின்னால் ஆனது கொழுந்தன், கொழுந்தி என்கிற கதை. இதுதான். இதை வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே ஆய்வு செய்கிற பொழுது என்னன்னு ஒரு ஆங்கிலேயன் மிக நுட்பமாக இங்கே இருக்கிற பழமொழிகளை எல்லாம் ஆய்ந்து அவனுக்கு வியப்பாக இருந்திருக்கிறது. பழமொழிகள்னு அதனுடைய அது பற்றிய ஒரு தனி கூட்டமாக ஒரு 4-5 மணி நேரங்கள் பேச விரும்புகிறேன். நம்முடைய பழமொழிகள் அவ்வளோ எளிதானதில்லை, மிக மிக சாரமாக. அதாவது நீங்கள் இதை கேட்டால் அருவருப்பாக இருக்கும், ஆனால் எவ்வளோ வியப்பாக அதில் வீச்சு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரியவர் கையை பிடிக்கிற பொழுது எப்படி மாட்டேன்னு சொல்றது? இது ஒரு பழமொழி. இதெல்லாம் வெளிநாட்டவர்கள் ஆழமாக கவனித்திருக்கிறார்கள். சரி, இந்த
இந்த இந்த இந்த கொழுந்தன் என்கிறதுக்கு பிறகு இந்த கொழுந்து அன்பு, இளகிய அன்பு. இந்த நான் சொல்றது கொழுந்தன் என்கிறத இன்னும் மதிப்பா கொழுந்தனாருன்னு சொல்றது நமக்கு தெரியும், கொழுந்தும் தெரியும், கொழுந்தனாரு என்று மதிப்பா சொல்றது தெரியும். அந்த எண் எழுதுறான் இங்கிலீஷ்காரன் இங்க வந்து கண்டுபிடிச்சதுல அந்த பழமொழி வேந்துட்டு கொண்டவன் அடிக்க கொழுந்தனார் மேல போய் விழுந்தாலாம். அதில் இருக்கிற திருட்டுத்தனத்தை அவன் எப்படி கவனித்திருக்கான்னு பாருங்கள். இதில் குழந்தை, குழந்தையை உயிர்த்த மலடிக்கு என்கிற பெயரால் கம்பன் பதிவு செய்கிறான். அதை இது மன்னிக்கணும், சரி இப்படி போச்சு. குழவி என்று குழந்தையை குறிக்கிறதுக்கு இன்றைக்கு மிக பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த குழவி என்கிற சொல்கிறது. குழவி என்கிறது நீங்கள் வந்து நம் ஆள்கள் வந்து நம்முடைய ஆள்களுடைய அறிவு இருந்ததே ஒரு 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 பாவலன் ஒரு அந்த உருவப்பகிரேர் இளஞ்சேட் சென்னின்னு ஒரு சோழன், அவனை பரணன் பாடுகிறான். பரணன் எவ்வளவு அறிவு அந்த காலத்தில் இருந்தது என்று பாருங்கள். தாயில் தூவா குழவி போல, அம்மா இல்லை, தாய் இல்லை, துவு என்கிறது உண்ணுதல்னு பொருள். துய் என்கிறது துளை, துய்வு, துய்ப்பு என்கிறது உணவு, துய்ப்பு என்கிறது துப்பு நானது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாய்க்கு துப்பாருக்கு துப்பாய தூயும் மழை என்று சொல்றதுல துப்பு என்கிறது உணவுன்னு எப்படி வருதுன்னா துய்ப்பு, துளைக்குள் செலுத்துதல் என்கிறது. எப்படி புகவு என்கிறது வந்ததோ, உள் 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 உண்ணு என்று உள்ள தள்ளு என்கிற பொருளை வந்ததோ, அப்படித்தான் இந்த இது தொடர்பாக இருக்கிறது. துவ்வு என்கிறது, துவ்வா என்ற அம்மா இல்லை, கொடுமையான பசி அந்த குழந்தைக்கு. தாயில் தூவா குழவி போல ஓவாது கூவும் நின் உடற்றியோர் நாட்டே, உன்னை பகைத்தவர்களுடைய நாடு அந்த குழந்தை கத்துறது போல கத்துண்டான்னு எழுதுறாங்க. இந்த கிரியத்தனை அவன் வாரி கொடுக்க என்ன செய்வான், வாரி வீசியிருக்கான் இந்த புலவனுக்கு இந்த அறிவை. தாயில் தூவா குழவி போல, அம்மா இல்லை, பசி, கொடுமையான பசி, அந்த பசியில் அது கத்தர குழந்தை போல எதிரி நாடு உனக்கு கத்துண்டா, அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் நீ என்று அந்த இளஞ்சேட் சென்னியை பரணர் பாடுவதாக புறநானூற்றிலே வரி வருகிறது. சரி, கிடக்கட்டும். குழவி இது வந்து ஏறத்தாழ ஒரு 200க்கும் மேற்பட்ட பதிவுகளை கழகங்களுக்கு பெற்றிருக்கிறோம். குழவி திங்கள் வரும். குழவி திங்கள்னா இளம் பிறையை சொல்கிற சொல். குழவி வேனில் இளவேனில சொல்கிறதுக்கு, குழவி தீநீர் இளநீரை சொல்றதுக்கு குழவி தீநீர்னு சொல்றான். இந்த குழவி என்கிற சொல் சின்னது என்கிறதுக்காக கிடக்கட்டும். இதுல மழை என்று ஒரு சொல். மழை களிறு என்றால் இளங்களிர், மழைக்கன்று என்றால் இளங்கன்று. சரி, இது கிடக்கட்டும். இந்த மழவன் என்பது இளையோன். ஒரு இதில் இளையோன் மற்றும் சிறுவர்கள். எரிகோர் கஞ்சா அரபிய நல்ல மழை வரும் உளரே. எங்க ஊர்ல இப்படி ஓங்கி அடித்தா அந்த பாம்பு இருக்குதே, நல்ல பாம்பு, அந்த பாம்புக்கு என்ன இயல்பு என்றா அடிக்கிறோம்னா உடனே அது மறுபடியும் இப்படி பிடிக்கும், அது அஞ்சாது. அது வந்து பார்த்தா தான் தெரியும். அதுபோல எரிகோர்க்கு அஞ்சா மழவர், எரிகோர்க்கு அஞ்சா மழவரை உடைய ஊர் எங்கள் ஊர் என்று ஒரு வரியில சொல்றான். எங்க பசங்க இருக்கான்லே, அவன் அந்த எரிகோர் கஞ்சா அந்த அரவு போல அவ்வளவு வீரமுடைய பையன்கள் நம்முடைய பையன்கள் என்று ஒரு புலவன் பாடுகிறான். சரி, மழவன் என்கிறது இளையோன், சிறியோன். அதன் இளையவனாக இருக்கிறவனால் வலிமையாக இருக்க முடியுமே தவிர அதனால அந்த மழவன் என்கிறது வீரன் என்கிற பொருளுக்கு போகிறது. சரி, இதுல குழை சின்னது. இந்த குழை என்கிறதை அவனை கிரேக்கனால ரத்தினத்து காலத்துன்னு சொல்ல முடியல, அந்த ரோமானிய மொழிகளில் சொல்ல முடியல. குலஸ், CULUS, குலஸ், குயில் சின்னது,
டிமினிட்டிவ் சஃபிக்ஸ், சிறுமியை குறிக்கிற பின்னொட்டு. மாலிகுயில் மூலக்கூறு, மூலத்தினுடைய சின்ன பகுதி. ஆர்டிகுயில், ஆர்டிகுயில் என்கிறது சின்ன பொருள். இது மினிஸ்குயில் என்று சின்னது, சின்னது என்கிற இந்த பொருள்ல கியூல் என்றான பிறகு ஆர்டிகுயில் என்கிறது ஆர்டிக்கிள் என்றானது, இக்கிள் என்றானது. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த மொய் என்கிறது தசையை குறிக்கிற அந்த நிலையில் மியூசக்கு இல்லை என்கிறத குயில்னு போட்டு மூடி இருக்கிற தசையாக இருக்கிற சின்ன தசை என்கிற பொருள்ல மியூசக்கு இல்லை என்கிறது பிறகு மசில் ஆகிறது என்று அவன் சொல்றான். மூடி இருக்கிற அந்த தசை சின்னது, சிறு தசை, தசை நார் என்கிறதுக்காக அவன் பயன்படுத்துகிறான். சரி, இதுல இது அது ஏராளமாக மேஸ்குலஸ், தசை நார் பற்றிய மேஸ்குலேஷன், தசை இயக்கம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மஸ்குலோகிட்டானியஸ், தசை தோல் சார்ந்த ஏராளமாக வருகிறது. சரி, இந்த மொய் 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 மெய் என்பது மேல், மேல். இப்போ இந்த உடம்புல இந்த மெய்ன்னு நாம் எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா, இந்த எலும்பு கட்டுமானத்தில் தசை கட்டுமானத்திற்கு மேலாக இருக்கிற வடிவம் இருக்கிறதே அதற்கு மெய்ன்னு பேர். சரி, இந்த வாய்மையும் ஒரு இடத்துல ஆழமாக இரண்டையும் பதிவு செய்கிறார். வாய்மையும் மெய்மை இடத்தை, இந்த வாய்மையும் பொய்மை இடத்தை என்று வருகிற இடத்துல இதுல ஒரே இடத்துல பதிவு செய்கிற அழகுல முதற்கு முன்னால பல செய்தியை சொல்றார். ஒண்ணுமில்லடா வாய்மைன்னா அகத்தூய்மை வாய்மை. எப்படி குளிக்கிறோமோ அது தூய்மைக்காக குளிக்கிறது போல் புறத்தை தூய்மையாக்குவதற்கு புறந்தூய்மை நீரால் அமையும், தண்ணீர்னால் அமையது. அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும், அகம் தூய்மையானது என்பதை வாய்மையால் காணப்படும். அவர் சொல்றது அவர் எல்லா அறங்களை பற்றியும் பேசுகிறார், எல்லா சிறப்புகளையும் மற்றவதெல்லாம் சொல்லி ஈடு காட்டுகிறார். யாம் மெய்யா கண்டவற்றோடில்லை என்னை தோன்றும் வாய்மையை நல்ல பெற. நான் மெய்யாக கண்ட அறங்களில், அற செய்திகளில் யாம் மெய்யா என்றால் மெய்யாக என்கிறது, மெய்யாக என்கிறது மெய்யா இருக்கிறது. மெய்யாக என்பது அந்த ஆ என்கிற ஆக என்கிறது கடை குறைந்து மெய்யா என்று நிற்கிறது. யாம் மெய்யா கண்ட தொடர்பாக இருக்கிற அற செய்திகளில் வாய்மையை விட, வாய்மையின் என்று சொன்னால் வாய்மையை விட இல் என்கிறது மேல், அதனடி இது பெரிது மேல். வாய்மையின் வாய்மையை விட வேற எதுவும் பெருசில்லை இந்த உலகத்தில், அற செய்திகளில் வேறு எதுவும் பெரிதில்லை என்று ஒரு பதிவு செய்வார். சரி, இது கிடக்கட்டும். மொய் மொய் மெய், மொய் மொய் மூடுதல், மொய்த்தல் மூடுதல். சரி, இந்த மொய் என்கிறது என்னன்னா, திருமணத்தில் மொய் வைக்கிறதுக்கு எல்லாம் கத்துறான். இவர் சும்மா 100 ரூபாய் கொடுத்தது என்கிறத, இப்படிப்பட்ட செட்டியார் இவ்வளோ கொடுத்தார் என்கிறத மொய் என்கிறது. உண்மை என்ன தெரியுமா, ஒரு அது என்ன சொல்றதுன்னா, ஆங்கிலத்தில் அது குறித்தேன், ப்ரெசன்ஸ் கொடுக்கிறது, சீக்ரெட்லி கிவன், மறைவாக கொடுக்கிறது. அப்படிதான் வழக்கம். மொய் என்கிறது மொய்யின் ஆனது, சீக்ரெட்லி கிவன் இன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், அது கொடுக்கறது இருக்குது. இப்போ கூட ஒரு ஆள் ஒடிந்து போய்விட்டான் ஒரு தொழில்னா, அவன் வீட்டில் போய் சாப்பாடு என்கிறதுக்கு அவர் பேர் உட்காந்துட்டு அந்த இலைக்கு கீழே வச்சுட்டு ஒரு 1000 இன்றைக்கும் தமிழகத்தில் வழக்கம். இந்த மறைவாக கொடுக்கறது தான் மொய். இன்றைக்கு ஒரு தடவை சொன்னதை மறுபடி போய் சொல்லுங்கன்னு சொல்றபடியான இழிவான காலத்தில் நாம் வாழ்கிறோம். சரி, அது கிடக்கட்டும். இன்னைக்கு கூவி கத்தி ஓலமிட்டு சொல்லப்படுகிறது அது. சரி, மெய் மேலாக தோன்றும் உடம்பு, மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். இங்கு திருவள்ளுவருக்கு பிள்ளை இல்லைன்றான், பெரிய ஆராய்ச்சி போல. தன்னுடைய குழந்தை உடம்பை தீண்டுறது தெரியாம இதை எழுத முடியுமா? மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். உடலுக்கு இன்பமானது என்னன்னா, நம்முடைய குழந்தைகள் நம்மை தொடுவது, நம்மை தீண்டுவது. மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அந்த ஒளியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய ஒளியை. இதெல்லாம் ஒரு தந்தை தான் சொல்ல முடியும். அதை பதிவு செய்திருக்கிறார். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூழிதல். மெய் என்பது உடம்பு. நான் சொல்றது மெய் என்கிறதுக்கு உடம்பு என்கிறது. இதெல்லாம் தனித்தனி சொல். உடல்,
உடல் என்கிறதுக்கும் உடம்பு என்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. உடலுதல் என்பது மாறுபடுதல்னு பொருள். கையில் ஒரு குழந்தையை கொண்டு வந்து என்னுடைய குழந்தை என்று 2 பேரும் கொடுக்கிறார்கள். மறுபடியும் 2 ஆண்டு 3 ஆண்டு சென்ற பிறகு அந்த வடிவமே மாறி போயிருக்கிறது. இதைத்தான் உடலுதல்னு பேர். உடற்றியோர் என்றால் மாறுபட்டவர்கள் பொருள். அப்பொழுது பார்த்த குழந்தை ஆகியது என்று நமக்கு தெரியும், நமக்கு வியப்பாக இருக்கும். இது உடல். உடம்பு என்கிறது பொருந்தி இருக்கிறதுன்னு பொருள். மெய் என்கிறதுக்கான அந்த செய்தி அதில் இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்து கூலி தரும். மெய் மேய் மேய் என்கிறது என்னன்னா மேலாக தின்றது. நுனிப்புள் மேயறதுன்றது என்னன்னா கீழே பட்டா மண்ணுப்படும். எனவே எல்லாம் மேயல் என்கிற சொல் என்னன்னா மேலாக தின்னுகிற அந்த உணவு உண்ணுகிற முறைக்குத்தான் மேயல் என்றும் மேய்தல் என்றும் பெயர். இது தொடர்பாக இருக்கிறது. இனி வாய்மைக்கு வருகிறேன். நான் வாயால் மொழியை பெறுகிற உண்மை எதுவோ அது வாய்மை. இது சொல் தருகிற உண்மை. வை துளை, வயிர் துளை. வயிறியர் குடல்களை வாசிக்கிறவர்கள், பிறகு கூத்தர்கள், பாடல்கள் எல்லாருக்கும் போகும். வை வெய் அந்த அகர எகர திருப்பி என்கிறது வல் என்கிறது வெல்லினாகிறது போல், கட்டி என்கிறது கட்டினாகிறது போல். வை வெய் வேய் மூங்கில். வேயம் வேழம் என்ற மூங்கில் முளைகளை தின்னுகிற யானைக்கு வேழம்னு பேர். வேய் குய் குயை குழை என்கிறது கொழை நாய் கழைனாகிறது இல்லை. கழை என்கிறது என்ன என்றால் குழை கழைனாகும். குழை கொழை கழைனாகும். கழை என்று கழை கூத்தாடி என்ற அந்த மூங்கிலை வைத்துக்கொண்டு கைத்து மேலே ஆடுகிறவர்கள் கழை கூத்தாடி. சரி, இது கிடக்கட்டும். இந்த வை துளை, வாய் துளை. வை என்கிறது வாய் என்பது துளை, வாய் உறுப்பு. வாயில் என்கிறது வாய், அந்த ஒரு கட்டடத்தினுடைய நுழைப்பகுதி இருக்கிறதே, அந்த நுழைவு பகுதிக்கு வாயில்னு பேர். இது ஐம்பொறிகளுக்கும் பிங்களத்தை சொல்றான். துளை வருந்தும் உயிர், உயிர் ஒன்பான் வாயில் உடம்பில் இந்த உடம்புல 9 துளை இருக்குது. இதை வைத்து கொண்டுதான் 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டு தொண்டுன்னு ஒரு சொல்லை சொல்லலாம். இதுக்கிடையில் 9 என்கிற ஒரு சொல்லை ஒரு குழப்பமாக தொல்காப்பியர் காலத்திலே அந்த உள்ள நுழைத்து சிக்கல் பண்ணிவிட்டான். இதுக்கு தொண்டுன்னு பேர். பரிபாடலில் வருகிறது. 1 2 3 4 5 6 7 8 தொண்டென 10 வருகிறது. தொண்டு என்கிறது துளை. தொண்டு என்கிறது அக்ரிகல்ச்சரை குறிக்கிறதுக்கு, உழவை குறிக்கிறதுக்கான சிறப்பு சொல். அதெல்லாம் மறைந்து போய்விட்டது. அது எந்த தோண்டு என்கிற சொல்ல நீங்க பார்த்தாலும் தெரியும். அது இந்த அந்த 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 தொண்டு என்கிற அந்த சொல் அது முழுக்க மறைந்து போனது. அதுக்கு சரி கிடக்கட்டும். இதில் வை என்கிற அந்த வழியாகத்தான், வாய் வழியாக சொல்லுகிற உண்மையை குறிக்கிறதுக்காக தான் அந்த வாய்மை என்று இருக்கிறது. நீங்க வெளிப்படையாகவே பார்த்த உடனே தெரிகிற, வடிவமாகவே தெரிகிற உண்மை அல்லது நிகழ்வு இருக்கிறதே, அதுக்கு மெய்ன்னு பேர். உண்மை என்கிறது உள்ள இருக்கிறது என்கிறதுக்காக வைத்திருக்கிறார்கள். வாய் நிறுவனத்துக்காக சொல்லுகிறேன். வாய், வாயகம், வாசகம். வாசகம் என்கிற சொல் வாயினாலே சொல்லப்படுவதுன்னு பொருள். அதை வாசி என்று சொன்னால் வாயினால் சொல்லுன்னு பொருள். அது கிரேக்கத்தில் லத்தீனத்துக்கு போகிற பொழுதெல்லாம் ஓஸ், விஓ சி ஓஸ், ஓக்கல், இதெல்லாம் சொல்லுகிறதுக்கெல்லாம் ஒலி என்கிற பொருள் இருக்குது. வாய்ஸ், இதெல்லாம் வாயால் சொல்லப்படுகிற ஒளி என்கிற பொருளில் ஒலிக்காக போகுது. சரி, இதில் வாயினர், வாயினர் தொடர்பாக இருக்கிற நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிந்து. வாயினர் என்ற மொழி பேசுகிறவர்கள் என்று பொருள், வாயால் சொல்லுகிறவர்கள் என்று பொருள். இந்த வழியில் தான் இந்த இது தொடர்பாக இருக்கிறது. வாய்மை என்கிறது நமக்கு உறுதிப்படுகிறது. இந்த உண்மை என்கிறது உள்ளதான் தன்மை, உள்ளமை, உள்ள இருக்குதுன்ற செய்தியில் தான் அதனுடைய அழகெல்லாம் திருக்குறளை ஆழமாக பார்க்கிற பொழுது இதெல்லாம் மன உணர்ச்சிகளில் நமக்கு என்ன என்று நம்ம உண்மையாகவே வாழவில்லை. அந்த திருக்குறளில் இருக்கிற இன்பத்து பாலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அவ்வளவு நாகரிகமாக அந்த இன்பியலை எதற்காக வாழுகிறோமோ அது வாழ்க்கை உண்மையை சொல்கிறது. ஒருத்தி சொல்றார், தன்னுடைய காதலன் தனக்கு உரியவன்
அவன் வெளியே போயிட்டான். கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின். நான் இந்த கண்ணுகிட்ட கேட்குறேன், தூங்குடா தூங்குடான்னு என் கண்ணுகிட்ட கேட்குறேன். நான் பிச்சை எடுக்கிறேன் அந்த கண்ணுகிட்ட, தூங்க மாட்டேன்னு. கயல் உண்கண் கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின். கலந்தாருக்கு உயல் உண்மை. ஏன் நான் தப்பிச்சு உயிரோடு இருக்கிறேன் என்கிறது அந்த உண்மையை அவனுக்கு சொல்லுவேன் இல்லையா? உயல் உண்மை சாற்றுவேன் மண். அவனை நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன், எப்படி தப்பி பழைக்கிறேன்ற உண்மையை அவனுக்கு தெரிய வேண்டாமா? அந்த நாய் தொடர்பு இல்லாமலே கிடக்கிறான். என்ன கண்ணுகிட்ட நான் கெஞ்சுறேன். நீங்கள் இப்படியெல்லாம் எழுத முடியாதுங்க இலக்கியத்தில். கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின். இந்த கண்ணிட்டு நான் கெஞ்சி கேட்டு இறக்கிறேனே, பிச்சை எடுக்கிறேனே, அது கேட்டுக்கொண்டு அந்த கண் துஞ்சுமானால் அவனை நான் பார்த்து, கனவுல நான் பார்த்து, நான் எதற்காக நான் பழிச்சிட்டு இருக்கிறேன்? உயல் உண்மை. நான் உயல் என்கிறது தப்பித்து கொண்டு உயிரோடு எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா என்பதை அவனுக்கு சொல்வேன் அல்லவா என்றெல்லாம் வரும். இதை எழுதி சொல்றேன். உண்மை இது நற்றிணையில் மற்ற பகுதிகளில் ஆழமா இது என்னென்ன உண்மை, வாய்மை, மெய்மை, இந்த மூன்றையும் இந்த தமிழ் மண் மிக ஆழமாக பயன்படுத்துகிறது ஒவ்வொரு கருத்துக்கும். ஏன்னா இது உண்மையான இனம். நீங்க பொய் சொல்வது என்கிறதே ஒரு தொடர்பாக பொய் மட்டும் சொல்லாதரா, எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன இனம் இது. அதற்கென்று அறநூல்வகுத்த இனம் இது. இப்போ என்ன செஞ்சான்? ஒரு சொல்லை எடுத்துட்டு வந்தான், சத்தியம். இப்போ எல்லாம் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் பண்ணுற வழக்கம் நமக்கு வந்து விட்டது. நீங்கள் பாப்பான் எப்படி இயங்குவான்னு என்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு அகராதியை சென்னை பல்கலைக்கழக அகராதி எடுத்தால் சத்தியம் பற்றி என்ன எழுதியிருக்கிறான்னு பார்த்தேன். விளக்குறான், வகை வகையாக விளக்குறான். சத்தியம் கேட்டல், சத்திய சந்தன், சத்திய சந்தை, சத்திய சம்பன்னன், சத்தியம் செய்தல், இதெல்லாம் சொற்களாம். தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள். பார்ப்பா, நம்முடைய பணத்தை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய வாழ்வை எப்படி அவன் உறிஞ்சுகிறான் என்கிறதுக்கு சான்று. சத்திய நிர்வாணம், சத்தியநாதர், சத்திய ஞானம், சத்திய பிரமாணம், சத்திய பிரமாணிக்கம், சத்திய பாமை, சத்திய பாமா, சத்தியம், சத்தியம் பண்ணுதல், சத்திய லோகம், சத்திய யுகம், சத்திய வசனம், சத்திய வந்தன், சத்திய வாசகம், சத்தியவாதி, சத்தியவான், வேணும்னே போடுறான். சத்திய விரதன், சத்தியான், சத்திய வேதம், சத்யா நிருதம், சத்யோ நிர்வாணம், சத்ய எப்படி கொண்டு வந்தான் அந்த சொற்களை அதுக்கு தெரிந்து கொண்டு போக வேண்டும். உது என்கிறது மேல், உது என்கிறது மேல், உ என்கிறது மேல், உது அது இது உது. அவன் இவன் உவள், அவன் இவன் உவன், அவள் இவள் உவள். இது ஆண்டு ஈண்டு ஊண்டு மேல இருக்கிறதுக்கு சொல்றது. இந்த ஊ என்கிறது மேல், உய் மேல், மேல் ஏறி தப்பித்துக்கொள். உயர் மேல், உயரம் ஹைட், ரொம்ப உயரம் மேல், உயர்த்தி என்கிறது தான் உசர்த்தி என்ற ஐ, வசத்தின் ஐ, ஒஸ்தின்னு ஒரு அரபி சொல் போல பயன்படுத்தலாம். நீ பெரிய ஒஸ்தியா? உய் மேல் என்கிற அந்த 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 சொற்கள்ல உதி தோன்று பொருள். உதியன் என்பது பழைய வடிவம். அது சேர மன்னர்கள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். உதியன், சேரலாதன், உதியன், உதியன், உதியன் என்று வரும். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற பெயர்கள்லாம் உதியன் என்று வரும். அந்த காலத்திலேயே உதி மரக்கிழவியும் அதனோர் அற்றே என்று தொல்காப்பியத்திலே சொல்லுவாங்க. ஒரு மரம் உதி மரம்னு, அந்த மரம் இன்னைக்கு ஒதிய மரம். ஒதிய அதுக்கு போட்டிருக்கிறான் பொட்டானிக்கல் நேம், ராமன் கிளேஸ். ஒதி மேல உயரமா அப்படியே நெட்டுக்கும் வளர்கிற மரம் அந்த உதி மரம், உதிய மரம். இன்னைக்கு ஒதிய மரம். உதித்தல் தோன்றுதல், மேலே தோன்றுதல் பொருள். உத்து மேலே, உத்திரம் மேலே, உத்தரவு மேலிருந்து அது கட்டளை இடுவது என்கிறது. இந்த உதியன் என்கிறது ஒதியன் என்றாகி அதியன் என்றானது. அதிக மகன் என்கிறது அதியமான் என்று சொல்லப்பட்டான். அவன் அசோகனுடைய கல்வெட்டு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷனில் அவனுடைய நூல்களில் எல்லா பதிவுகளும் அதிய என்கிறதுக்கு சத்ய என்று போடுறான். சத்ய புத்திரோ இன்னும் அதிகமான எங்களுக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேரள பகுதியிலே சத்திய புத்ரோ என்று அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் என்று அசோகன் பதிவு செய்கிறான். எதுக்கு சொல்ல வர்றேன்?
இந்த அதி என்கிற அந்த வடிவம் தான் அமம் என்கிறது சமம் என்றாகும், அந்தி என்கிறது சந்தி என்றாகும், அமர் என்கிறது சமரன் என்றாகும், அரணம் என்கிறது சரணம் என்றாகும். அதி என்கிறது மேல், அதிநுட்பம் யாவுலர் முன்னிற்பவை. அதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. அதிநுட்பம் என்பது மிக மேம்பட்ட நுட்பம்னு பொருள். அந்த அதி என்கிறது அங்க சத்ய SATI சத்தின்னு போட்டிருக்கான். அதை தான் அந்த சத்தியம்னு இவன் தூக்கி வந்தான். அது அங்கிருந்து சத்தி என்கிற அந்த வடிவத்திலிருந்து எனஃப் மிகுதி என்கிற பொருள்ல சாட்டிஸ்ஃபேக்டரி, டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், சேச்சுரேட்டட், இது தொடர்பாக இருக்கிற சொற்கள் எல்லாம் இருக்கிறது. அவன் மிக விழிப்பாக இருந்து கொண்டு இன்னும் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இதுதான் திருவள்ளுவர் சொன்னார், பாவேந்தர் சொன்னார். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தால் அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுமே. நம்முடைய ஆள்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இங்கே வாழ்த்துறை வழங்க வரவில்லை. ஒரு 2 மணி நேரமாக மிகப்பெரிய ஒரு நூலகத்தில் ஒரு 1000 புத்தகங்களை புரட்டினால் என்ன ஒரு ஆச்சரியம் கிடைக்குமோ, ஆச்சரியம் கிடைக்குமோ, அது மாதிரியான ஒரு உணர்வுகளுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். தொல்காப்பியம், சங்க இலக்கியம் என்கின்ற அந்த பெரும் பரப்பில் நம்முடைய தமிழ் மொழியின் அடிப்படையான வேர்ச்சொற்களை, அந்த வேர்ச்சொற்களின் மூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் உணர்வுகளை, நிலைகளை இவ்வளவு துல்லியமாக நுட்பமாக நம் அருளி ஐயா அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த உரையை நான் கேட்கிற போது கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற அந்த தொடர் மிக சரியான தொடர் என்று எனக்கு புரிகிறது. கல்வி மூலமாக நாம் பெற்ற கல்வி என்பது மிக குறைவு. இந்த சான்றோர் பெருமகனாரின் கூட்டத்திற்கு வந்து நாம் பெற்ற கேள்வி அறிவு என்பது கூடிக்கொண்டே போகிறது. கேள்வி அறிவும் கற்றறிவும் கூட பட்டறிவும் என் தன்னறிவும் மேம்படும் என்று நான் எண்ணுகிறேன். எங்களை போன்றவர்களை படிக்க வைப்பதற்கான, உணர வைப்பதற்கான, பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐயா மீண்டும் என்னுடைய பெயரை இந்த பட்டியலில் சேர்க்கிறார் என்று எண்ணுகிறேன். தப்பா சொல்லிடக்கூடாது, மாற்றி சொல்லிடக்கூடாது, தெரியாம சொல்லிடாத, தெரிஞ்சு சொல்லிவிடு, தெரியல தெரிஞ்சுக்கோ, நோக்கம்தான். எவ்வளவு அற்புதமான உரை என்று பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு. இந்த ஐயா அவர்கள் இது செஞ்ச தகவல் இந்த அறியாமல் விளங்குவதற்கான ஒரு அறிவு விளக்கை, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர் பிரியா விளக்கை விளக்கை, அப்படிப்பட்ட ஒரு விளக்காக திகழக்கூடிய நம்முடைய தமிழ் இறைவன் என்று நாம் சொல்லலாம். நமக்கான அந்த அருளை, அன்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐயாவின் ஆற்றலை நாம் உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. வாய்மை, மெய்மை, உண்மை என்கின்ற எல்லாரும் படிச்சிருக்கோம். திருக்குறள எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட நான் வரதுக்கு முன்னாடி ஏதாவது நான் பேசணும், என்ன பேசலாம், சரி 1330 குரட்பாக்களையும் பார்ப்போம். யாமையா கன்றவர்கள் சொல்றாங்க, யாம் என்று 3 இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம தேர்வு ஒரு 1.5 மணி நேரம் நான் தேடணும். அது ஐயா சொல்லிட்டாரு. யாமையா கன்றவற்றுள் மாயை ஒன்று வேறொன்றும் இல்லை என்கிறார். ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்ப ஒரு சின்ன செய்தியை சொல்றதுக்கு நம்ம அந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்க்க வைக்கிறார். ஏன்னா ஐயா உங்களை சொல்றதுக்கு அவ்வளவு அச்சம், எளிமையா சொல்ல முடியாது. பேராற்றல் படைத்தவர், பேராண்மை படைத்தவர். இந்த பேராற்றலும் இந்த பேராண்மையும் பேரறிவும் அவருக்கான அந்த ஆய்வை மிகச்சிறப்பாக கூட்டிக் கொடுத்து 140
நம்முடைய ஐயா அவர்கள் 140 ஆண்டுகள் இருப்பார். அந்த மூளை அப்படிப்பட்ட மூளை, செழிமையான செழிப்பான உயிர்ப்பான உணர்வு கொண்ட மூளை. இந்த லைனு தமிழாசிரியர் எல்லாருக்கும் படிக்க வச்சா போதும். தமிழாசிரியர் தகுதி இருக்கா பாருங்க, தமிழை படிக்க தெரியுதான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் படிச்சு பார்க்கணும். நான் உட்கார்ந்து படிச்சு பார்த்தேன். அந்த அன்பு என்ற ஒண்ணுதான் அப்படின்றது சொல்லி விளக்கும். எப்பவுமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளோட மிகப்பெரிய சொல்ற போது தெரிஞ்சிருக்காங்க வாசி பார்ப்போம் இல்லைங்களா? அவ்வாறு நான் வாசி பார்க்கிற போது அந்த அன்பு ஒண்ணுதான் அப்படின்றது எனக்கு வந்து அற்பு என்பது அன்பான்னு தெரியல. ஆனா மொழிகள் பட்ச காரணத்தினால நகரம் 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 அவையெல்லாம் ஒரே இடத்துல குறைக்கிறது. குறைக்கின்ற இடம் என்பது ஒன்று, பிறக்கும் முறை என்பதுதான் வேறு. ஒரு மொழி மூப்பொழியாக பிறக்கும், ஒரு மொழி மறுமொழியாக பிறக்கும், ஒரு மொழி அடைமொழியாக பிறக்கும். அந்த அடுத்த ஒளிச்சூழலுக்கு எப்ப அது மாறும் தெரிஞ்சிருக்கு. அதை நான் படிக்கிற போது நினைச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு எளிய தமிழ் என்று சொல்லி தமிழுடைய அந்த உயிரோட்டத்தை அந்த ஒளிப்பையே இன்றைக்கு மாற்றிருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய ஒரு 6 வரிகள். இந்த 6 வரிகளை எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு தமிழ் தெரியல என்பதற்காக நான் 2 வாரம் படிச்சு பார்த்தேன் ஐயா. நான் தமிழை டாக்டரேட் வாங்கியிருக்கேன், பாரதாசன் பத்தி படிச்சிருக்கிறேன். ஆனா தமிழ் மொழியை கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இலக்கணம் தெரியும்னு சொல்றேன். ஐயா ஒரு முறை சொல்லுங்க, எனக்கு நம்ம கூட வந்துட்டே இருக்கிறேன், சொல்லாமல் வந்துட்டே இருக்கிறேன். ஆனாலும் கூட இதை படிக்கிற போது கொஞ்சம் படித்தான் பார்க்க வேண்டும். அன்பு கருவுற்று உருப்பெற்று பிறப்பெடுத்து புறத்தொழிலும் அழகே தனி. அது ஒரு இனிய தனி வகை சிறப்பினது. தனித்தது என தனித்தளவாய் இருந்தன. தாவென இறுகி ஒன்றி தனிவியர்களாக தனிர் இலகலாக இசைந்து இணைந்து இடித்தவாறு ஊற்றெழுந்து ஓப்பூட்டராகிய உணர்ச்சியால் அதனுற்று அன்னபாதி சிறு கூட்டும் ஒரு அருட்பெரும் இரும்போது இதனை முன்னி உணரும் வகையில் அன்புடைமை என ஒரு அதிகார பெயரிட்டு அதோடு அடைக்கலமாகிய 10 பொருட்பாக்களில் ஒன்றும் அன்பெனும் அச்சொல்லை ஆங்காங்கு முறைகுற பதிந்து நிறுத்தி அதன் முழு பார்வையை வகுத்து தொகுத்தடுத்து ஓப்பத்தினார் நம் அறிவு இறையினார். இந்த அன்பு இன்னைக்கு நம்முடைய அன்புக்காக தரக்கூடிய பரிசு நோபல் பரிசு உலக அளவில். அந்த அன்பு என்பதுதான் நமக்கான அடிப்படை என்னன்னு தெரியும். அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்கிற போது அன்பு என்ன உண்மையான அன்புன்னு தெரியல. ஆனா இதை படிக்கிற போது அந்த அன்புக்கான ஒரு அழகு, அன்புக்கான உயர்வு, அன்புக்கான சிறப்பு, அன்புக்கான செறிவு, அன்புக்கான நுட்பம் அத்தனையும் இந்த வரிகளுக்குள் கிடைக்கிறது. இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். இப்படி என்னை போன்றவர்களை எல்லாம் இந்த அவையானது இன்னும் படிக்க சொல்கிறது. இன்னும் தெரியவில்லை என்ற அகந்தையை எல்லாம் அடக்கி நீங்கள் இன்னும் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட ஐயா அவர்களை வைத்து இந்த தமிழ்மாமணி புலவர் மு இறைவில்லையார் நிறுவிய தம் நற்றமிழ் அறக்கட்டளை வந்து திருக்குறள் தொடர் சொற்பொழிவு கூட்டமாக 10வது கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய செஞ்சொல் கதிரவன் இந்த அறியாமல் அற்றக்கூடிய அறிவை தருகிற செஞ்சொல் எடுத்து அசை சொற்களாக எல்லாம் 2 சொற்கள் தான். ஒண்ணு ஒரு உயிர் எடுத்திருக்கோம், பக்கத்துல ஒரு மெய் எடுத்திருக்கோம், இல்ல ஒரு உயிர் மெய் எடுத்திருக்கோம், பக்கத்துல ஒரு மெய் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாமே கடந்து அப்படி உலக மொழிகளுக்கெல்லாம் நம்ம தமிழ் உலகத்துக்கு பாருங்க என்பதை கண்டுணர்ந்து ஆழ்ந்து கொண்டு அதை அறிவறிந்து நம்மிடம் அவர் உணர்த்திருக்கிறார். அந்த பேரறிவை நாம் இந்த இடத்தில் பெற்றிருக்கின்றோம். அந்த மொழிக்கு நாம் உரிமை உள்ளவர்கள். அந்த மொழியை நாம் ஜெயித்துவிடக் கூடாது. நமக்காக அந்த மானம் கொஞ்சம் வர வேண்டும். அறிவும் மாணவன் தமிழுக்கு அழகு. எனவே தமிழ் மொழி என்பது அழியாமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. எனவே அந்த தமிழ் இட மான உணர்வினை தமிழ் சொற்களின் மூலமாக, தமிழ் உணர்வின் மூலமாக, திருக்குறளின் வழியாக
தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேரறிவு பெற்ற ஆசானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. தங்களது ஒரு இழப்பவர்கள் தமிழ்மாமணி நிறைவேறினார் நிறுவிய கட்டமிழ் அறக்கட்டளையில் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு 10ஆம் நிகழ்வுக்கு தலைமையேற்ற ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மற்றொரு குடும்பத்தார் அனைவருக்கும் முதற்க நன்றி. இந்த ஒரு இனிய சொற்பொழிவு உரை வீழ்ச்சி எது வேணாலும் எடுக்கலாம். மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணவை தூண்டிய வீழ்ச்சியுரை வழங்கிய செந்தூர் திருவன் பேராசிரியர் ஐயா அதிகார அவர்களுக்கு நன்றி. இந்த நிறுவனத்தில் கலந்து கொண்டு சிறப்புரைக்க அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறும் வாய்ப்பு எனக்கு அளித்ததற்கு மீண்டும் நண்பர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி. அருமையாளர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சரி.